வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலினி. நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நேற்றைய பிஹைண்ட் வுட்ஸ் அனுபவம் எப்படி இருந்தது? மக்களின் அன்பை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? சின்ன சவுக்கு சொல்லுவார். அவருக்கு நேற்று சின்ன சவுக்கு என்று பெயர் சூட்டு விழா நடத்தி இருக்காங்க. மக்கள் ஏற்பாடு பண்ணி எங்க கத்த வச்சாங்க குரூப்ல. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. பரவாயில்ல சொல்லு. அப்படிலாம் இல்லை சார். தெரியும்பா, நீ யூடியூப்ல கீழே கமெண்ட் போட வைக்கிறது எல்லாம் தெரியும், சொல்லு. இல்லை, உண்மையிலேயே மக்களோட அன்பு தான் சார் அங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. மக்கள் தொடர்ந்து நம்ம மீது அந்த அன்பு காட்டுறது தான் சார் நம்மளை மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனக்கும் மகிழ்ச்சி தான். நான் அதை பொறுப்பாக பார்க்குறேன், புரியுதா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகலன்னா இன்றைக்கி மேனேஜர் திட்டுவாருன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கும்ல, அதுபோல் அதை விட அதிகமாக இரத்த உறவுகளுக்கு நாம் எப்படி கடமைப்பட்டிருக்கிறோமோ அது போல தான் நான் அவர்களை பார்க்குறேன். அதனால தான் மெயினாக நான் இந்த டாப்பிக்கை நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கான காரணம், நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்கே நிகழ்ச்சிக்கு படப்பிடிப்புக்கு போயிருக்கோம். அங்கே கேட்குறாங்க பார்த்தீங்களா, என்னங்க நீங்கள் ஷோ இல்லையா, நீ கூட இப்படி பண்ணுறீங்க, அங்கேயே கேட்குறீங்க. பார்த்தியா இல்லையா? 5 மணி வீடியோ உட்காந்து யூடியூப்பை பிடிச்சி எப்படி பார்த்தல. இதனால் உங்களுக்கு இனி ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை கிடையாது என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணேன். நியூஸுக்கு வா. பாவம் மேம்கிட்ட தான் கேட்டாங்க. மேம்கிட்ட தான் சண்டைக்கு வந்தார் பக்கத்தில் உட்காந்தவர். என்ன மேம் 5 மணிக்கு வீடியோ வரல, இப்போ ஷூட் பண்ணியிருக்க வேணாம் மேம்கிட்ட கேட்குறேன். மேம் தான் சொல்லணும், மேம் நீங்கள் ஒரு 2 வார்த்தைகளை உதிர்த்து விடுங்கள். என்ன மேடம் இன்னைக்கு 5 மணிக்கு ஷோ இல்லையா, அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அங்கே கிட்டத்தட்ட 3க்கெலாம் போயிட்டோம், 3:30க்கெலாம் போயிட்டோம் நம்ம. ஆனால் அங்கே உட்காந்துட்டு நம்ம காலையில் அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு இந்த படப்பிடிப்புக்கு வரணுன்ட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நல்லது, நிகழ்ச்சி போகலாம். வேளச்சேரியில் இருக்க ஃபீனிக்ஸ் மாலில் ஒரு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் விழா அங்கே நடந்துச்சு. ஆனால் முன் அனுமதியை வாங்காமல் அங்கே ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. அங்கே மக்கள் கூட்டம் வேறு அலைமோதிச்சான் சார். இந்த விஷயத்தை கண்டிப்பாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி நாம் இந்த டாபிக் எடுத்துக்கலான்னு நான் சொன்னேன். ஒரு சின்ன பொறி போதும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒரு எக்ஸாம்பிள். எல்லா இடங்கள்லையும் உலகம் பூரா இது நடக்கும் சார். அவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மாலில் பொதுவாக மக்கள் வர இடம் தான். ஸோ ப்ரிமிசஸோட உள்ளே தானே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் சார். நினச்சிருக்கலாம், இவ்வளோ கூட்டம் வரும் என்று எதிர்பாராமல் இருந்திருக்கலாம். நான் எதற்காக இதை எடுத்து பேசணும்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ப்ரொமோ நிகழ்ச்சியாக இருந்தால் கூட தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினரிடம் அனுமதி வாங்குவதை இனி கட்டாயமாக்குங்கள்னு நான் சொல்கிறேன். இந்த மால் மட்டும் இல்லை, எல்லா மால்களும் நெருக்கடி தான். சென்னையில் எந்த மால்களில் நீங்கள் உள்ள மால்ஸில் நெருக்கடி இல்லாமல் இருந்தால் கூட அந்த மால்களிலிருந்து வாகனங்கள் வெளியே வரும்போது அந்த சாலையே சோக்காயிடும். நேற்றைக்கு முன்தினம் நெரிசல் காரணமாக ஒரு பெண்மணி ஃபீனிக்ஸ் மாலில் திரைப்படம் பார்த்து விட்டு அந்த மாலை விட்டு வெளியே வருவதற்கு 4.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. நீ கார்லேயோ இல்லை பைக்கிலேயோ நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? 4.5 மணி நேரம், 5 மணி நேரம். அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான சேதாரமும் நடைபெறவில்லை. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருந்துச்சுன்னா உயிர் சேதத்தில் கொண்டு போய் இது முடிந்திருக்கும். அந்த க்ரௌடை பார்த்தோன்னே ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். அதுவும் காவல்துறை தலையிட்டு அதை ரத்து செய்திருக்கிறது என்று தகவல் சொன்னார்கள். 2 மணி நேரத்திற்கும் மேலாக வேளச்சேரி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லா மால்ஸ்லையும் நீங்கள் இந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ஒரு மால் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போயிருப்பீங்க, ஸ்கைவாக்குன்னு நினைக்கிறேன், போயிருப்பீங்க. அங்கேயும் திரைப்படம் முடிந்து வரும்போதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு பக்கத்தில் ஏற்படும். எல்லா மால்களும் இப்படித்தான். அதனால் மால் உள்ளதானே நிகழ்ச்சி நடக்கிறது என்றெல்லாம் காவல்துறை இனிமேல் இதை அனுமதி இல்லாமல் உள்ளே நீங்கள் ப்ரொமோ நிகழ்ச்சி நடத்தலாம் என்பதை அனுமதிக்கக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படின்னா பொது இடத்துல நடத்துகிறதா இருந்தால் தான் அனுமதி வாங்கணும், மால்குள்ளே சின்ன ப்ரொமோவாக இருந்தால் அனுமதி வேண்டியதில்லை என்பது போல ஒரு விதி இப்போது இருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் உள்ளே நடக்கக்கூடிய மால்குள்ளே ஹால் உள்ள ப்ரொமோஷன் நடந்தாலும் திரை நட்சத்திரங்களோ பிரபலங்களோ சம்மந்தப்பட்டிருந்தால் நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன் அனுமதி பெற வேண்டும், மால் உரிமையாளர்கள் முன் அனுமதி பெற வேண்டும். இல்லைனா மாலை பூட்டி சீலை வச்சிருவேன்றதை காவல்துறையும் அரசும் விதியாக பிறப்பிக்க வேண்டும். நேற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உயிர் சேதம் ஏற்படுச்சுன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்கு நசுங்கி இருக்கு. இவ்வளோ பெரிய க்ரௌடை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். வாட் எவர் இட் இஸ். இல்லை சார், இதுக்கு முன்னாடியே நிறைய கான்செப்ட்லாம் நடத்திருக்காங்க. அப்போல்லாம் கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு சார். அப்படி இருந்து இதை கணிக்கலைன்னா இது என்ன? அதுதான். நீங்கள் பாருங்கள், இன்னொரு அசம்பாவிதம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? அந்த ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் நடந்துச்சு தெரியுமா, கிழக்கு கடற்கரை சாலையில். பழைய முதல்வரோட வாகனமே கிட்டத்தட்ட 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சாலையில் நின்று கொண்டிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக இதை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து கொண்டு அடுத்த செய்திக்கு போங்க. அடுத்ததான் டாஸ்மாக் நிர்வாகம் அந்த மதுபானங்களை ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதில் மீண்டும் ஏதோ கோளாறு ஏற்பட்டுருக்குதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். தம்பி, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு
டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த ஜென்மத்தில் அனுமதிக்க மாட்டார்கள். விக்னேஷ் தானே அந்த துறை அமைச்சர். ஆமாம் சார். அவர் விக்னேஷ்ட்டு என்ன டக்கரச்சாலும் சரி இது நடக்காது. அப்போ இது கிளிச்சா நீங்க பார்க்கலையா, சதியா பார்க்குறீங்களா? இருங்கம்மா நான் சொல்கிறேம்மா. ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பிராண்டோட பியரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பணத்தை கட்டிட்டார். அரும்பாக்கமாக அமைஞ்சிக்கிறையோ ஒரு கடை பணத்தை கட்டிட்டார். இப்போது ஒரு கடையில் ஆன்லைனில் நீங்கள் ஒரு பொருளுக்கான பணத்தை செலுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த பொருள் உங்களுக்கு தானே சொந்தம். ஆமாம், ரைட்டா? இதுக்கு தான் எண்ட் டு எண்டு ட்ராக்கிங் என்கிரிப்ஷன் இதெல்லாம் வச்சுருக்கு. ஸோ இப்போது 50 பாட்டில் வச்சுருக்காங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணவங்க 40 பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 40 பேருக்கான பாட்டிலை நீங்கள் எடுத்து வச்சுட்டு தான் மற்றவர்களுக்கு நீங்கள் விற்க வேண்டும் இல்லையா? ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் பிராண்டு பியரு 2 ஆர்டர் பண்ணிவிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. தீந்துச்சு. யோ என்னையா நான் பணம் கட்டியிருக்கேங்க தீந்துச்சு. யோ இல்லையா இப்போ பாரியா ஸ்டாக்கு காட்டுது, அது எங்கே வச்சுருக்கோன்னு தெரில. அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு இப்போவும் இருந்திருக்குப்பா. 136 பாட்டில் ஸ்டாக்கு காட்டுது இன்னொரு கடையில். எங்கங்க இந்த பிராண்டு பியரு தீந்துச்சு. என்னங்க நான் கட்டும்போது இருந்துச்சு, நீங்கள் ஆர்டர் போடும்போது இருந்த ஒரு டியூட்டி மாதிரி போயிட்டாரு. எப்படி அதுக்கு இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அவர் எங்கே வச்சுருக்காருன்னா அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எங்ககிட்ட கேட்டால் இன்னொரு கடையில். அது எல்லாமே இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வந்திருக்குது. இன்னொரு கடையில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா குத்துருவோமே. இன்னும் எங்களுக்கு பயிற்சியே கொடுக்கல, எப்படி சேல் பண்ணுறது? நாங்கள் எப்படி பண்ணுறது? நாங்கள் கணினி அறிவு இல்லாத தற்குறிகள். அப்போ என்னையா பண்ணும்? 10 ரூபாடு நேரில் வந்து கொடுத்துட்டு வாங்க. அதை என்ன ஆன்லைனில் புக் பண்ணி என்ன பழக்க வழக்கம் வந்து மோடி டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னால் இங்கெல்லாம் நடக்காது தெரியுங்களா என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் பாருங்கள். 3.5 லட்சத்துக்கு ஆர்டர் ஆகிருக்கு சரக்கு. இதில் 50,000 டாஸ்மாக் ரீஃபண்ட் பண்ணியிருக்கு இவனுங்க பாட்டில் கொடுக்காதனால. இது நட்டம் தானே? கடைசி நிமிடத்தில் அந்த பிராண்ட் இல்லையா நான் குடிக்க மாட்டேன்னு போயிருந்தான்னா நாட்டுக்கு எவ்வளோ நஷ்டம். அப்படிதான் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. 50,000 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. தமிழக குடிமகன் கஷ்டப்படலாமா சார்? அவனை நம்பி தான் கவர்மெண்ட்டை நடத்துறீங்க. சொல்லிட்டேன் நான், மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை இன்னொன்று ஜோக்ஸ் அப்பார்ட், அயோக்கியத்தனம் இல்லையா? ஒரு அரசு நிறுவனம் 50,000 ரூபாய் வியாபாரத்தை ஒரு நாள் இழக்கிறதுன்றது அவமானம் இல்லை உங்களுக்கு? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ரேஷன் கடையில் கோதுமையும் அரிசி அள்ளி போட வைங்கவிங்கள ஒழுங்காக இருப்பாங்க. மெர்சியே பார்க்காதீங்க. இவர்களுக்கு கருணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 23 ஆண்டுகளாக சம்பாதித்து திளைத்து விட்டார்கள். அந்த பழக்க வழக்கத்தில் அரசை எதிர்த்து இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு, ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னப்பா பழக்கம்? தீன் போச்சு ஸ்டாக்கு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். நான் குஷ்டேன் ஆசையாக இருந்துச்சுன்னு. இல்லை சார், எனக்கு அதை காட்டி வினோதமாக இருந்தது. கொண்டு போய் பில்லை கொடுக்குறாரு, எங்களுக்கு இதை எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு பயிற்சி கொடுக்கல. ஆமாம், போதுமான பயிற்சி. என்ன சார் பில்லை பார்த்துட்டு பாட்டில் எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன சார் பயிற்சி? அதெல்லாம் பயிற்சி தான்ப்பா. கியூஆர் கோடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணும் கரெக்டாக. பயிற்சி தான். 10 ரூபா கொடுத்தா பயிற்சி, இல்லைன்னா பயிற்சி இல்லை, அவ்வளவுதான் விவகாரம். இல்லை 10 ரூபா வாங்க மட்டும் டாஸ்மாக் நிறுவனம் பயிற்சி கொடுத்துருக்கா சார்? அது 23 வருஷமாக நாங்கள் ட்ரைனிங் எடுத்து பழகிட்டோம். இந்த ஜென்மத்தில் இதை செயல்படுத்த விட மாட்டாங்க தம்பி. 10 ரூபா வாங்காமல் இவங்க விட்டவே மாட்டாங்க, புரியுதா? அதனால் எப்படி பார்த்தாலும் இது விஜய் அரசுக்கு தோல்விதான். இன்னொரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, டாஸ்மாக் மொத்தமாக மூடுன்றேன். என்ன எவனுமே குடிக்காது அப்படின்னா இது ஒரு பெரிய சமூக சிக்கலை ஏற்படுத்தும். கொரோனா காலத்தில் தின்னரு வார்னிஷ் எல்லாம் எடுத்து குடிச்சாங்கப்பா. இந்த சைக்கிளுக்கு பஞ்சர் விட்டோம்ல சார், அதை மோந்து பார்க்கறது. இந்த பெயிண்ட்டுக்கு கலப்பாங்க தின்னரு, அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. 2-3 பேர் குடிச்சு செத்துட்டாங்க. அதுதான் சார். இப்போ நிறைய மது குடிச்சு பழகுனவங்களால அதை டக்குன்னு நிறுத்த முடியாதா? மருத்துவர்களோட ஆலோசனையின்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணுமா? வியாதி. டெய்லி குடிக்கிற அடிக்ட்ஸ்லாம் இருக்காங்க, அது வியாதி. அதை விட மிக முக்கியமாக நீங்கள் இதை நிறுத்துறீங்கன்னா அப்புறம் இந்த தாய்மாமன் சீரு பெரியப்பா சீரு எந்த சீரும் கொடுக்க முடியாது. சரி, அப்புறம் எதுக்கு இப்போ நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க? அவ்வளோ கோவம் வருது மாலதி எனக்கு. கவர்மெண்ட் சொல்லிட்டு தானே நீ கவர்மெண்ட் உத்தரவு போடுறது ஃபாலோ பண்ண மாட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து சபட்டாச்சு பண்ணிங்கன்னா விளையாடுறீங்களா? ஒரு மந்திரி சொல்கிறாரு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருப்பாங்களப்பா. வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி இதுக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கொண்டு போய் கடையில் அந்த கஸ்டமர் அங்கேருந்து ஆசையாக ஒரு பர்டிகுலர் பிராண்டு பியரை குடிக்கலான்ட்டு ஆசையாக ஓடி வந்து பார்த்தா அண்ணன் குஷ்டேன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்? எனக்கு கோவம் வருது. எனக்கு இந்த மாதிரி கோவம் வருதுன்னா மூடிட்டு இவங்களுக்கு தெருவில் விடணும்னு கோவம் வருது எனக்கு. வேலை இல்லாமல் போ, வேலை இருக்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுற நீ. இல்லை நீங்கள் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தீங்க, டாஸ்மாக் ஊழியர்களை வந்து அரசு ஊழியர் இருக்காங்களே அவங்கள வந்து இந்த ரேஷன் கடைக்கெலாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பண்ணுறத பார்த்தா தனியார் மயக்கிவிட்டு அவங்களே அங்கேயே போட்டுருன்னு போல இருக்குது சார். இன்னொன்று சொல்கிறேன், நீ ஒரு தனியார் முதலாளிகிட்ட இந்த வேலையை பண்ணுவேன்? பர்டிகுலர் பிராண்டை எடுத்து கொடுக்காம நீ இருப்பியா தனியார் முதலாளிகிட்ட? அரசு ஊழியர் இருந்தானே உனக்கு இவ்வளோ சேட்டை சங்கம் வச்சுருக்கீங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த எண்ணம் தானே. இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஊழியர்கள் தான் நீங்கள், புரியுதுங்களா? ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் நீங்கள் கிடையாது.
ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் 1,50,000 பேரை ஒரு மகராசி டிஸ்மிஸ் பண்ண வரலாறு தமிழகத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அரசுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஒரே ஆர்டர் எப்படி தெரியுமா டிஸ்மிஸல்னா ஒரு அரசு ஊழியரை ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து இப்படிலாம் தானே பண்ணணும். காலையில் ஆஃபீஸ்க்கு போனோன்னா நோட்டீஸ் போடல யார் யாரெல்லாம் நீங்கள் டிஸ்மிஸல் பேர் ஓட்டிருக்கோம். ஒரு ஆஃபீஸில் 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. யாரும் வேணாம் போ. அப்போ ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வன்ஸே இப்படி பண்ணலன்னா பிஎஸ்சி அண்டர்டேக்கிங்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிவிடும் அரசு இயந்திரம். புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. அரசு வழக்கறிஞர்களை தமிழகம் முழுவதும் நியமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வந்திருக்கு, திருப்போரூர் நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றங்கள் நடக்குது அப்படின்னு. பெரும்பாலான மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 20 நாட்களாக சிஸ்டம் சிக்கல் இல்லாமல் போகிறது. ஆனால் திருப்போரூர் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாத காரணத்தால் மகிழா கோர்ட்டில் இருக்கிற அரசு வழக்கறிஞர்கள் இங்கே வந்து பார்க்குறாங்க. அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் குற்றவாளிகள் எல்லாம் வேகமாக விரைவாக ஜாமீன் பெற்று செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினகரனில் செய்தி வந்திருக்கு. இது திமுக நியூஸ் பேப்பர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் ஊடகங்கள் ஊதும். அதுவும் திமுக ஊடகங்கள் எப்படி ஊதுன்றதை சொல்ல வேண்டியதில்லை. சட்டத்துறை அமைச்சரோட கவனத்திற்கு இது போகாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் போயிருக்க வேண்டும். ஏன்னா இது அவரோட துறை அப்படின்றதுனால. அதனால் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காமல் அரசு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் லீவுன்னா பரவாயில்ல, இன்னும் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணலன்ட்டு இந்த செய்தி சொல்லுது. அது தவறு இல்லையா? ஏற்கனவே இதில் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் சுட்டி காட்டியிருந்தோம். அப்போ இன்னும் ஒரு சில நீதிமன்றங்களுக்கு நீங்கள் முழுமையாக நியமனம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் அது அரசின் குறைபாட்டை தான் காட்டுகிறது. இதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். திருப்பூரூர் கோர்ட்டில் வந்துட்டு எப்பயும் எல்லாத்துலேயும் வந்து கிரிமினல் கேசஸ் தான் வரும். இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேசஸும் இதில் வருதான் 2-3 அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கும். ஃபாரஸ்ட் ஆக்ட் கேசஸ், சிபிசிஐடி கேசஸ், ஃபாரஸ்ட் ஆக்ட் கேசஸ் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்கும். ஸோ அது போன்ற முக்கியமான ஒரு நீதிமன்றங்களுக்கு நீங்கள் அரசு வழக்கறிஞரை நியமிக்காமல் இருப்பது என்பது சரியான நடைமுறை அல்ல. சம்மந்தப்பட்டவர்கள் உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக தொண்டி பேரூராட்சியில் முறைகேடு நடந்திருக்குங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருப்பாங்க போல. நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காரு சார். நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, அப்புறம் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு நீங்கள் இப்போ வந்து மெசேஜ் போட்டீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவு போட்டே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, இன்னும் எங்கே வாட்ஸ்அப்பில் வரதுக்கு ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டிருக்காரு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் இந்த கேள்வியை அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார். மிக மிக நியாயமான கேள்வி. உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்திய போது ஊடகங்கள் கொண்டாடின, குறிப்பாக தினமலர் பெரிய அளவில் கொண்டாடியது. நான் அதில் வர இருக்கிற நடைமுறை சிக்கல்களை நான் சொன்னேன். வாட்ஸ்அப் எண்ணில் வதவதன்னு புகார்கள் வரும், சமாளிக்க முடியாத அளவுக்கு புகார்கள் வரும். ஒரு அரசோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார்கள் வரும்போது அதை நீங்கள் இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்லாம் நீங்கள் எதையுமே உதவி தள்ள முடியாது. இல்லை உண்மை இருக்கா இல்லையான்றது யாராவது ஒரு அதிகாரி தான் அதை விசாரிக்க வேண்டும். இப்போது கூடுதல் பணிச்சுமை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்போது கூடுதல் பணியாளர்களையும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளையும் நீங்கள் மேம்படுத்தவில்லை, வழங்கவில்லை என்றால் இந்த வாட்ஸ்அப் எண்ணை வழங்கி பயனே இல்லை அப்படின்றத நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அந்த கேள்வியை தான் நீதிமன்றம் எழுப்பியிருக்குது. நாங்கள் உத்தரவு போடுற விசாரியான்னு நீங்கள் அதையே விசாரிக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப்பில் வர்ற புகார்களெல்லாம் விசாரித்து கிழிச்சிருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதை திருத்திக் கொள்ளும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை, இந்த கூடுதல் பணிச்சுமையை சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு உட்கட்டமைப்பு வசதி, பணியாளர்கள் அனைத்தையும் இந்த அரசு செய்து தர வேண்டும். ஏன்னா இதை நீங்கள் உங்கள் மோட்டோவாக வச்சுருக்கீங்க. மற்ற அரசுகள் போல சும்மா பேருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை செயல்படுத்தும் எண்ணத்தில் இந்த அரசு இல்லை என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. முதல்வரே அறைகூவல் விடுக்கிறார். யார் கேட்டாலும் இது எங்கள் அண்ணன் அரசு, தம்பி அரசு, என் பேரன் அரசு, என் மாமா அரசு, லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று துணிச்சலாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான ரிட்ரஸல் மெக்கானிசம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா திமுக அரசு போல் வெறும் வாயில் வடை சுடும் அரசு என்ற பெயரை வெகு விரைவில் பெறுவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு பேரு வச்சு சோறு வச்சியா. எக்ஸாக்ட்லி. அடுத்ததாக திமுக ஆட்சியில் ஊழலால் 4000 மெகாவாட் சூரிய சக்தி திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். இல்லை எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார்? இப்போது உனக்கு சொந்தமாக தேனியிலேயே ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. உனக்கு அதில் வெள்ளாமை பண்ணுற ஐடியா இல்லை, ரைட்டா? ஸோ நீ அந்த 10 ஏக்கர் நிலத்தில் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கலாம். ஸோ இப்போ இந்த சூரிய ஒளி தகடுகள் அது இதெல்லாம் போட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிடுவேன். அந்த சூரிய ஒளி மூலமாக ஒரு மெகாவாட்டு தயாரிக்கிற. இதை எப்படி பயன்படுத்துவ? நீயாக நேரடியாக உங்கள் வீட்டு கரண்ட் பாக்ஸ்லாம் இணைக்கக்கூடாது. இன்னொன்று, 1 மெகாவாட்டெலாம் தேவைக்கும் அதிகமானது இல்லையா? அப்போ உனக்கு பயன்படுத்தியது போக ஒரு 1/2 மெகாவாட்டு மிச்சம் இருக்கிறது. அது ஏன் வீணாக போகணும்? இன்னொன்று, நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்க, அரசுக்கும் மின்சார தேவை இருக்கிறது.
அப்போ இதை அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? அரசாங்கம் எப்படி பயன்படுத்தும்? அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை அப்படி வாங்கி பயன்படுத்தணும், ரைட்டா? ஸோ என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இது. நீ அங்கே தேனி சப்ஸ்டேஷனில் அந்த கிரிட்டில் இதை இணைச்சிட்டேன்னா அரசாங்கம் அதை பயன்படுத்தி கொண்டு உனக்கு தேவையான மானியங்கள் சலுகைகள்லாம் வரும். கிரிட்டில் இணைக்கிறதுக்கு 1 மெகாவாட்டுக்கு 20 லட்ச ரூபா டிமாண்டு. கூடுகலைன்னா இணைப்பே கிடையாது. யார் போட சொன்னது? பிளான்ட்டு போட்டுக்க. யார் இப்படி சொன்னது? யார் சார்? கரூர் மகாராஜா, எக்ஸ் மின்சாரத்துறை அமைச்சர். 20 லட்ச ரூபா கொடுக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது நீ போட்டதே வேஸ்ட்டு. சில பேர் வந்து இந்த ஏற்கனவே நாங்கள் கொங்கு பகுதிக்கு சென்று நிறைய இந்த ஜவுளி ஆலைகளை எல்லாம் போய் ஆய்வு செய்து வந்திருந்த போது அந்த ஜவுளித்துறை நொடித்து போவது, குறிப்பாக உக்ரைன் போருக்கு பிறகு கடுமையான சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்களது சிக்கலுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது மின்கட்டண உயர்வு. அப்போது கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சப்சிடி இருக்குது, ஸ்டேட்லேயும் சப்சிடி இருக்குது. என்ன பண்ணலான்னா அவங்க ஒரு 2 மெகாவாட்டுக்கு இது போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு அதிலிருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்க ஃபேக்ட்ரிக்கு அதிலிருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ள 1 மெகாவாட்டுக்கு 20 லட்ச ரூபா கேட்டு நிறுத்தி வச்சுருந்தேன். ஆனால் மில்லை விற்கிற தவிர எனக்கு ஒரு வழி இல்லை சார்னு பல மில்லல் ஓனர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். இதுபோல் சூரிய ஒளி மின்சாரம் போட்டு கிரிட்டில் இணைக்க முடியாமல், லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாமல் காத்திருந்த குடும்பங்களில் நடிகர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா குடும்பமும் ஒன்று. ஒரு விஐபி குடும்பம் தானே, அவங்களுக்கு துட்டவையே இல்லைன்னா என்ன ஒன்று மட்டும் தனியாக பண்ணிடுமா? இது மாதிரி 4000 மெகாவாட்டு இணைக்காமல் சும்மா நிற்கிதுன்னா எவ்வளவு இழப்பு. யாராவது முன்னுருவாங்களா? ஏன் நிறைய பேர் இதை போடுறதுக்கு முன்னுறாங்கன்னா மத்திய அரசும் மானியம் தருகிறது, மாநில அரசும் மானியம் தருகிறது இந்த மாற்று எரிசக்திக்கு. இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் அநியாயம்ப்பா. இதோட நீட்சி தான் 18 ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போனது. அதை தான் 32 கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஒரு கேஸ் க்ளோஸ்ட். இல்லை சார், மின்சார பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலலாம் கரண்ட்லாம் போச்சு. தண்ணியில் மின்சாரம் எடுத்து பார்த்துருப்பீங்க, காற்று அடியில் கூட மின்சாரம் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் சார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடியாரின் இதய துடிப்புகள் இருக்காரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய இதய துடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு, ஏன்னா வேற மழைக்காலம் வேற வருது சார், கொஞ்சம் அவங்கள எங்கெல்லாம் மின்னல் அடிக்குது அவனுக்குள்ள நிப்பாட்டி அதை உள்வாங்கி மின்சாரம் தயாரிக்க அரசு முன் வரணும் சார். அசம்பிளி இல்லாத சமயத்தில் நம்ம பில்டிங் வாசலில் நிற்க சொன்னோன்னா ஷூட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்ப்பா, ஒரு 4 மணி நேரம் நிற்க சொல்லு. கனெக்ட் பண்ணி ஷூட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போதும்பா இந்தாப்பா அப்படின்ட்டு பாக்கெட்டில் மீட்டர் சார்ஜை வச்சு அனுப்பிச்சி விட்றோம். அல்ல கைனா ஒரு அளவோட கூவுங்கய்யா. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். திடீர்னு வாசலில் நிற்க வேண்டிய ஆளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்ச உடனே அதற்கான கூவல் தான் இது. இல்லை, இது எனக்கு என்னன்னு புரியல. அப்படித்தான் அவரை வச்சு நல்லா செஞ்சு எதுக்கு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சட்டப்பேரவையில்? பாருங்க மாலதி, இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில பேசினதாக எனக்கு நினைவு. இப்போ அதை சொன்னதுனால அதை ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்றால் பொதுச் செயலாளர் என்பவர் எல்லோருடனும் கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் ஜெயலலிதா இல்லையே, எடுக்கிற முடிவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நத்தம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, கேபி அன்பழகன், இது போல் மூத்த தலைவர்கள்னு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவர்கள்தான் எல்லா முக்கிய முடிவுகளிலும் இருப்பார்கள். அவர்கள் தான் கலந்தாலோசிப்பார்கள், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எடுப்பாங்க. தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் பெரிஃபெரி இல்லை. அவங்ககிட்டலாம் தம்பி இந்த வேலையை கட்டு, போய் கொடியை கட்டு, இந்த லெவலுக்கு தான் இருந்தார் அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம். சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கெலாம் டவுட்டு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான தலைவர்களும் கிடையாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒதுக்கப்பட்டவர்களில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒருவர். இன்னைக்கு இந்த முக்கியமான தலைங்கள்லாம் வெளியில் போயிடுச்சுல, 25 பேர். ரத்தன விஸ்வநாதன், கேபி அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, சிவிஎஸ் எல்லாம் வெளியில் சென்று விட்டார்கள் அல்லவா? சென்றதும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல. ஸோ இவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறார். பக்கத்தில் வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நிரந்தரமாக பக்கத்தில் இருக்கணும். இப்போது அந்த எதிர்முகாமில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து எடப்பாடியோடு நெருக்கமாகிவிட்டால் தம்பி நீ பழைய படிப்பை கொடியை கட்டுன்றவங்க. இதுக்கு தான் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறார் என்று சட்டசபையில் பேசுகிற பேச்சாது. ஆதவர்ஜன் தான் வளர்த்தியாக இருக்கிற மைக்கை பிடிக்கும் மண்டையில் போகணும், யோ மூட்டு உட்காரு ஆனால் பார்த்துன்னே இருக்கிறேன். ஓவரை நாங்களே கூவுறதில்லை எங்கள் தலைவரை பற்றி. அப்படி மின்சாரத்தை 234 தொகுதியிலையும் கொப்பளிச்சு ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதை போய் எலெக்ஷன் நிலையில் காமிச்சு ஜெயிக்க வேண்டியதானே. சார், இதன் தொடர்ச்சியாக வேலுமணி அவர்கள் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நீண்ட நிறைய கடிதம் எழுதி இபிஎஸ் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க சார். அந்த கடிதத்தோட தலைப்பே பார்த்தீங்கன்னா
400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்றத போட்டுட்டு, அதில் ஒரு வேலுமணி இந்த கடிதத்தை அனுப்பிவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு மிகவும் நகைப்பாக இருந்தது. எனக்கும் அண்ணன் எடப்பாடிக்கும் இடையில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன கருத்து வேறுபாடு, அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள். 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு தேமுதிக இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, சமத்துவ மக்கள் கட்சி இருந்தது. மக்களவை தேர்தலுக்கு அந்த கட்சிகள் பெரிய அளவில் உதவும் என்று சொல்ல முடியாது, இல்லைங்களா? ஆனால் மாநில தேர்தலை பொறுத்தவரை அந்த கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகள், பலமான அமைப்புகள். 2019 அதிமுகவோடு இருந்த சமத்துவ மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி விரட்டிவிட்டார். இதன் காரணமாக மட்டும் நாம் 40 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். 2021 நம்மளால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். அதே போல் 2024 மக்களவை தேர்தலில் மாநில கட்சிகளை விட தேசிய கட்சியின் கூட்டணி மிக மிக அவசியம். ஆனால் நீங்கள் 2024 தேர்தலில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தனி அணி அமைத்தீர்கள். சரி, அப்போதாவது விரைந்து முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை சேர்த்திருந்தாலாவது நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் 40 தொகுதிகளையும் நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அள்ளித்தந்து பல இடங்களில் 3வது இடத்திற்கு கழக வேட்பாளர்களை தள்ளியதோடு பலரை கடனாளியாகவும் நீங்கள் ஆக்கினீர்கள். நான் போய் ஒரு 10 அதிமுக வேட்பாளர்கள்கிட்ட நான் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். உயிரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. நிறைய பேர் அப்போவே கோடிக்கணக்கில் செலவு செய்து இன்னும் அந்த கடனை அடைக்காமல் இருக்கிறார்கள். அப்படி கடனாளியாகி இன்னும் கடனை அடைக்காமல் இருப்பவர்களில் ஒருவர் எனது நண்பர் திரு சிங்கை ராமச்சந்திரன். திடீர்னு கூப்பிட்ட, தம்பி நீ தான் கேண்டிடேட்டு என்று சொன்னதும் அவரும் இங்கே அங்கே அண்ணே என்கிட்ட பணம் நாங்கள் கொஞ்சம் தரோம், நீ கொஞ்சம் செலவு பண்ணுன்னு சொன்னோன்னே இங்கே அங்கே பணத்தை கட்டான்லாம் வாங்கி பண்ணி 3வது இடம். அண்ணாமலை அங்கே திமுக வெற்றி பெறுகிறது, அண்ணாமலை 2வது இடம், சிங்கை 3வது இடம். சரி, கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கா, அப்படி கஷ்டப்பட்டுருக்கா, அப்படி காசை இழந்திருக்காரு. சிங்கைக்கு அசம்பிளியில் சீட்டு கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சிங்கை போய் அண்ணே நான் எடுத்த சர்வேல அதிமுக வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னான்ற. ஓஹோ, ராஜா சீட் இல்லை. ஸோ அதை இதில் குறிப்பிடல, பட் எல்லாம் ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி அவர்களுடன் கூட்டணி வைக்க மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சென்னையில் நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்ட நிலையில் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தியதால் 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இது 21 கரெக்டுங்களா? கரெக்ட். அன்னைக்கு மட்டும் டிடிவி அவர்களோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க சார், நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க. இது அமித்ஷா சொல்கிறார், விடிய விடிய சொல்கிறாரு. அந்த சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் எதிர்த்து தர்மயுத்தம் செய்த தர்மயுத்த நாயகரே சொல்கிறார் சேர்த்துக்கலாங்க அவரை அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் முடியாதுன்னு சொன்னதுனால 41 இடங்களை இழந்தோன்னு சொல்கிறாங்க. 41 இடங்கள் கிடச்சிருந்துச்சுன்னா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த தமிழகத்தின் இருண்ட ஆட்சி அமையாமலே போயிருக்கும். ஸோ அதை பண்ணீங்க. அப்போது அந்த 2021 தேர்தலில் டிடிவியோட டிமாண்டு 10 சீட்டு, அப்புறம் கொஞ்சம் வாரியம், இவ்வளோ தான் கேட்டிருக்காரு. அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால 41 இடம் போச்சு. அப்போது திரு சுனில் கனுகுல அவர்கள் 2021 அதிமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திரு சுனில் அவர்கள் மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகளில் 80 இடங்களில் மட்டும்தான் திமுகவுக்கும் நமக்கும் போட்டி. மீதி இடம்லாம் கன்ஃபார்மாக திமுக ஜெயிக்குது, சில இடங்களில் கன்ஃபார்மாக நாம் ஜெயிக்கிறோம், சில இடங்களில் அங்கே கண்டெஸ்டே கிடையாது. 80 இடங்களில் தான் கண்டெஸ்ட். இந்த 80 இடங்களுக்கு கூடுதலாக பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்று திரு சுனில் கனுகுல அவர்கள் சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை தம்பி ஈஸி ஆட்சிலான்ட்டு செலவும் பண்ணல, அதனால்தான் போனது. அப்போது திரு சுனில் அவர்களும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, டிடிவியை நம்ம சேர்த்துக்கலாம் சார், சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் செலவு பண்ணோன்னா அடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக, அங்கே நமக்கு எட்ஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதையும் நீங்கள் கேட்கவில்லை. ஸோ அந்த 80 தொகுதியில் மட்டும் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு சுனில் சஜஸ்ட் பண்ணுறாரு. கொடுத்துருந்தா அன்றைக்கி 80 சீட்டில் ஜெயிச்சிருந்துருக்கலாம். அதை கொடுக்கக்கூடாதுன்னு கெடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி. 2024 திரு எடப்பாடி பழனிசாமி எதற்காக பிஜேபி கழட்டி விட்டார்? சிறுபான்மை ஓட்டை வாங்குறதுக்காகவா?
மக்கள் மனநிலையில பிஜேபினா நெகட்டிவா இருக்குன்ற ஒரு காரணம். அதை 26ல் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா யோர் இன்டெலிஜென்ட். ஏன்னா மாநில தேர்தலில் நமக்கு எல்லாரோட ஓட்டும் வேணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கலாம். மக்களவை தேர்தலுக்கு போய் நீங்க ஒரு தேசிய கட்சியை கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு யாரையா பிரதமர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமியா? என்ன ரீசன்றதை விசாரிச்சா இப்போ சொல்றாங்க 4 MP ஜெயிச்சிருந்தா யாருக்காவது மந்திரி பதவி ஆஃபர் பண்ணுவாங்க, என் கட்சியிலேருந்து எவனும் மத்திய மந்திரி ஆகக்கூடாது சொல்றாங்க. இது ஒரே காரணம்ன்றாங்க. தம்பி எவ்வளவோ சொன்னோம் தம்பி நாங்கள் அண்ணே வேணாண்ணே. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பிஜேபி எவ்வளோ கெஞ்சினாங்க ஞாபகம் இருக்கா? எடப்பாடி சொந்தக்காரங்கிட்டலாம் வச்சு பேசினாங்க ஞாபகம் இருக்கா? நானும் அப்போ பரவாயில்லையே மதவாத சக்தி எதிர்த்து கில்லாடி அவர் கைட்டு விட்டாருன்னு நான் நினச்சிருந்தேன். விஷயத்தை என்னன்னு கேட்டால் மதவாத சக்தி ஒரு புடலங்கம் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் தானே அபினேஷ் காரில் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தது. என்ன விஷயம்னு கேட்டால் ஒரு 4 MP ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் அமைச்சரவை கொடுத்துருக்காங்கல்ல, இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வேறு ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, MOS-ஆவது கொடுக்குறாங்க. சார் இப்போ டிடிவி தினகரும் சசிகலாவும் கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா கட்சியை கைப்பற்றுவாங்கன்னு பயம் இருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. பட் இது ஒரு மத்திய மந்திரி வாய்ப்புனால என்ன ஆகிட போகுது? பெரிய லைட்டா டெல்லியில் கான்டாக்ட் டெவலப் பண்ணிட்டா, பிஜேபி கூட சேர்ந்து எனக்கு எதிராக சதி செஞ்சுட்டா, OPS அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டா, அவன் டெல்லியில் ஒரு பவர் சென்டர் ஆகிட்டா, அப்புறம் என்ன எப்படி அண்ணன் என்னன்னு கேட்டுக்கிட்டு வீட்டு வாசலில் காத்திருப்பான். இன்னொன்று உனக்கு எதுக்கு மேன் பதவி? இப்போ இந்த தனபால்னு ஒருத்தர் கூவின்னு இருக்காரு, இவருக்காக MP ஒருத்தர் மாநிலங்களவை MP 25 கோடி வாங்கிக்கிட்டு தான் அவருக்கு MP கொடுத்துருக்காரு. மனைவியோட அக்கௌண்ட்லேருந்து 10 கோடி நியூஸ் ஜேக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அவர் தனபால். அதற்கடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் அண்ணே தேமுதிக சேர்த்துக்கலான்னு, புதிய தமிழத்தை சேர்த்துக்கலான்னு. 3 சீட்டுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டார் கிருஷ்ணசாமி. தேமுதிக அவங்க வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த சுதீஷ்க்கு போக வேண்டிய MP சீட்டு தான் தனபாலுக்கு போச்சு. சுதீஷ் 25 கோடி கொடுப்பாரா? இவர் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தனபால்கிட்ட துட்டை வாங்கிட்டு தனபாலை MP ஆக்கிட்டு சுதீஷ்க்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே முறுக்கிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. 2026 தேர்தலுக்கான கூட்டணியை முழுக்க முழுக்க முடிவு செய்தது மித்துன் என்ற அரசியல் ஞானியும் எடப்பாடி பழனிசாமி. தம்பி நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும், 70 சீட்டுக்கு தாவேக ஒத்துக்குச்சு. 70 to 80 செட்டிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, CM கேண்டிடேட் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாதீங்க. அது லாஜிக்கல். அந்த சின்ன பசங்கள்லாம் விஜய் முதல்வராகணும்னு நினைப்பாங்களா, எடப்பாடி முதல்வராகணும்னு நினைப்பாங்களா? அது எப்படி? நான் தான் CM கேண்டிடேட்டு, நான்லாம் தூங்க மாட்டேன். நம்ம ஒரு 5% வாங்குவாங்களா? ஸோ அதுக்கு எடுத்தீங்க, தேமுதிக விரட்டி விட்டீங்க, புதிய தமிழகத்தை விரட்டி விட்டீங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைப்பேன் அடுத்து நம்ம ஆட்சி தான்ட்டு எல்லோரையும் நீங்களே ஏமாற்றினீர்கள். முடிவு எடுத்தது நீங்கள். தோல்விக்கான பழியை மற்றும் நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள். நேற்று அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்து பேசுறாரு, இந்த தோல்விக்கு தலைமை காரணம் கிடையாது அப்படின்றார் சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக SP வேலுமணி அவர்களும் சண்முகம் அவர்களும் திமுகவோட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் சொல்றாங்களாம். தம்பி அப்போ நடந்ததெல்லாம் நான் விரிவாக அப்போதே சொன்னேன் இல்லவா? எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு திமுக சம்மதித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கேட்கும்போது தான் CPM நடக்கவே நடக்காது, இது நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இது. எப்படிங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக 108 சீட்டு வாங்கின ஒரு கட்சி ஓரமாக அங்கே உட்கார்ந்துன்னு இருக்குது, நீங்கள் 2 பேரும் எதிரிகள் கைகோர்த்து இப்படி ஆட்சி அமைக்க நீங்கள் முடிவெடுத்தீர்கள் என்றால் இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு CPMோட தேசிய செயலாளர் திரு பேபி அவர்களை அறிக்கை விட்ட பிறகு தான் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அப்போ தான் பிச் பண்ணுறாங்க. இதை இங்கே எல்லோரும் மந்திரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் CPM ஒத்துக்க மாட்டேங்குது, CPIயும் அநேகமாக ஒப்புக்கொள்ளாது. தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சரை அந்த நாற்காலியில் அமர வைப்பதற்காக நாங்களும் திமுகவும் கைகோர்க்கிறோம் என்றால் அது மக்களிடம் எடுபடும், நாங்கள் பேசுகிறோம் என்று அப்போது இவர்கள் முன்னெடுத்தது உண்மை. அப்போது உதயநிதி கிட்ட பேசுனது உண்மை. உதயநிதி அருமையான ஐடியாங்க அது. அவருக்கு என்னென்னா இந்த மாதிரி உங்கள் அப்பாவை காணான்ற மொக்கெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதற்காக அருமையான ஐடியா. நாங்கள் அது யோசிக்கவே இல்லை. அண்ணன் தானே ஆகிறாரு, எங்களோட முழு சப்போர்ட் இருக்குது, நீங்கள் மந்திரி சபையில் பங்கேற்றுங்க, எங்களுக்கு ஒரு மந்திரி வேண்டாம் என்று சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபட்டது அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு எல்லாம் துர்கா அண்ணி சொல்லி. அவன் பாட்டுக்கு CM ஆகிடும், என் புள்ள வீட்டில் உட்காந்துருக்கதா, வீட்டுக்காரர் வேறு அசம்பிளி பக்கமே போக முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு, விடக்கூடாது என்று அந்நியார் அவர்களும் கோபப்பட்டதனால் அந்த முயற்சி அவர்கள் எடுத்தது உண்மை, யாரும் மறுக்கவில்லை. அந்த சான்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால தான் திருமாவளவன் கடைசி வரைக்கும் தாவே காட்சிக்கு ஆதரவு கொடுக்காம இழுத்தடிச்சார். ஞாபகம் இருக்கா? கடைசி வரை அவர் மட்டும், கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கடிதம் கொடுப்பதை தாமதப்படுத்தியது. எல்லாருமே கடிதம் கொடுத்துட்டாங்க சார், எல்லாருமே திரு விஜய் அவர்களை மீட் பண்ணிட்டாங்க. திருமா மட்டும் போயிட்டு ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துருக்காரு, ஸ்டாலினை மீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, எவ்வளோ நேரம் நடத்துவாருன்னு தெரியல. என்ன ஆலோசனை பண்ணுறதுக்கு சொல்லு.
ஸோ திரு வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கழக பொதுச் செயலாளராகிய தாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தங்கள் கருத்துக்கு எதிராக யாரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கக்கூடாது என்பதற்காகவே இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கி இருக்கிறீர்கள். அதாவது இந்த மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறார் அண்ணன் எடப்பாடியார், யார் யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து கனெக்ஷன் கொடுத்து ஃபேனு ஏசி கீசி ஏதாவது போட்டுக்குங்க என்று பேசக்கூடியவர்கள் மட்டும் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ ஏன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசுனான்றது புரியுதா? இப்படி ஜாலரா போட்டால் கட்சியில் இடம், எனக்குள்ள இடம், பதவி இல்லைன்னா அது இல்லை அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு எல்லாரையும் நீக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த செயற்குழு பொதுக்குழு முழுக்க வெறும் ஜால்ராக்களால் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றதுனால தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை தமிழக முதல்வராக்கிய திருமதி சசிகலா அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் அதே போல கழகத்திலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் சேர்ந்தாலும் கூட அவர்களிடமும் பேசி கழகத்தில் நீங்கள் அவர்களை அழைத்து வர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 வருஷம் 8 மாதம் இருக்குது, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன்லேருந்து அத்தனை பேருக்கும் உள்ளாட்சியில் பதவி வேண்டும் என்று ஆசைப்படுவான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கட்சியை பலப்படுத்தும் எண்ணம் இருந்தால் உடனடியாக நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கள். திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் சேருங்கள், அப்போதுதான் கட்சி பலம் பெறும் என்று திரு வேலுமணி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இதில் எதையுமே எடப்பாடி செய்ய போவதில்லை. ஒரே பேட்டன் தான். சீட்டு வேணுமா, அண்ணனுக்கு 5 கோடி மாற்றி விடு சீட்டு. விமான நிலையத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்கிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கார். சொல்லியிருப்பார், நீ கெட்டது இல்லாமல் எங்களையும் முட்டு சந்து கூட்டு போயிட்ட, சந்தோஷமையா, உன்னை போய் பெரிய அரசியல் சாணக்கியர் நானும் நம்புகிறேன் பாரு என்று தான் சொல்லியிருப்பார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் பிஜேபி சில அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது என்பதை மட்டும் இப்போது சொல்லிக்கொள்கிறேன். அதிமுக தொடர்பாக அதிரடி நடவடிக்கைகள் பார்க்கலாம் சார். அவங்க ரொம்ப அதிரடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பி எலெக்ஷனில் எடுத்து போதும் சார். அவங்க எடுத்த நடவடிக்கையை பார்த்து எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு இங்கே ஸ்டேக்ஸ் கம்மிமா, மண்ணோட தன்மை தெரியும். அவ்வளவு எளிதாக வட இந்தியா போல இங்கே வெற்றி பெற முடியாது என்பது நன்றாக தெரிந்ததால் இங்கேயும் போய் எஃபர்ட்டை போடணும். எலெக்ஷனோட டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாங்க கிளம்பி, இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷனே இல்லை. சரிம்மா, வெஸ்ட் பெங்காலுக்கு போனாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, எஃபர்ட்டை போட்டாங்க, பிச்சு போட்டுட்டாங்கம்மா டிஎம்சியை. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன இங்கே ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருந்தா கூட எத்தனை சீட் ஜெயிச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு 10 பெரிய நம்பர் கரெக்டாக. அதனால ஏன் போய் ஒரு இடத்துல வெள்ளலுக்கு, இதே போல் கேரளாலையும் பெரிய அளவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல, கவனிச்சிங்களா? ஸோ வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்கு போய் முயற்சியை வீணடிக்கணுன்ற அடிப்படையில் தான் நான் சொல்கிறது. அதிமுகவை ஒன்றா சேர்க்கிறதா இல்லை பிஜேபியோட இணைக்கிறதான்ற வேலையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு. அந்த அடிப்படையில் தான். சரி, அவங்களெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னாலும், உதாரணத்துக்கு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்கிறேனே, திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தமிழக பாஜக தலைவரானால் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஓரளவுக்கு. அதுக்காக நீங்கள் 31 ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்ட்டுலாம் நான் சொல்லலை, அது வேலுமணி நம்ப மாட்டாரு. இல்லை, கொங்குலெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அந்த முயற்சியாவது ஈடுபடலாம்ல. இப்போ இதுல இருந்து சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, வேலுமணி அவர்கள் பிஜேபி போறாரு. இப்போ நான் எங்க அப்படி சொன்னேன், ஒரு நடந்தால். அடுத்ததா பலரும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் எல்லாரும் போயிட்டு தாவேக்கால இணைஞ்சாங்க. அவன் கேட்கல நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுங்க 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அவங்களுக்குலாம் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியிருக்காங்க சார். மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் இல்லை, திரு குட்கா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலர், புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலர் என 2 பதவிகள். எதுக்கு? அங்கே இருக்க கனிம வளத்தப்பெல்லாம் கொள்ளையடிக்க. வேறு எதுக்கு? அண்ட் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மாநில துணை செயலாளர் மற்றும் கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர், இது போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தினமலரில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் காரணமாக தாவேக்கவில் ஆரம்பத்திலிருந்து இருப்பவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். தாவேக்க தொடங்கிய பின் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த 106 பேருக்கு கட்சி தலைமை சீட்டு கொடுத்தது. அவர்களில் 49 பேர் இப்போது எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த செய்தி சொல்லுது. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் சார், வேற கட்சியிலேருந்து வந்து சேர்ந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்க 49 பேர்கிட்ட தான் இந்த பேரம் நடந்துச்சு. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்புறம் கட்சி மாறிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன லாயல்ட்டி இருக்க போகுது? அது போக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிறைக்கு சென்ற கரூர் மாவட்ட செயலர் மதியழகனை எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கீழ் பணியாற்ற வைப்பதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்ட்டுலாம் இந்த செய்தி தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட
திமுக பாணியில் தாவேக நடக்க தொடங்கி இருக்கிறதோ என்று தான் என்ன தோன்றுகிறது. நீங்கள் திமுகவோட அமைச்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க, கவனிச்சிருக்கீங்களா? பாதி பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள். ஸோ நாங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு குட்கா வியாபாரம் பண்ண ஆளுக்கெல்லாம் நீங்கள் 2 பதவியை தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன தூய சக்தி நீங்கள் சொல்லுங்கள்? அவரோட அந்த சி விஜயபாஸ்கரோட நடை உடை பாவனைகள் எல்லாம் நாடே பார்த்து கொண்டு இருக்கிறது. எதற்காக அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த மேக்கப் அமைச்சர் பின்னாலேயே மாப்பிள்ளை என்று அவர் ஏன் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதும் ஊடகங்களில் செய்தியாகவே வந்துவிட்டது. இன்னொன்று, புதுக்கோட்டை பூரா அந்த மணல் குரூப்பு கூட சேர்ந்துக்கிட்டு புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள காவிரி படுகை முழுக்க மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர் தான் இந்த சி விஜயபாஸ்கர் என்பது ஊருக்கே தெரியும். ஒன்றும் ரகசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு தூக்கி நீங்கள் அதுவும் 2 பதவி, ஒரு பதவி கொடுத்தா பத்தாதான், 2 பதவி நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன தூய சக்தின்றதை நீங்கள் தாங்க மக்களுக்கு விளக்கணும். இல்லை சார், நேற்று நேரம் அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து போஸ்டர் ஒட்டி இப்போ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ ஆட்சி பொறுப்பில் கிடையாது. ஒரு ஏதாவது போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கறனா கூட வெளியே வெயிட் பண்ண ஐயா வருவார் அப்படி தான் சார் நடத்திருப்பாங்க. அப்போ அவங்கள விட்டுப்பட்டு இவங்களுக்கு பதவி கொடுத்தது என்ன சார்? நான் அண்ட் சி விஜயபாஸ்கருக்குலாம் நீங்கள் இத்தனை பதவியை தூக்கி கொடுத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தையும் முழுங்கிடுவார். மாவட்டத்தில் இருக்க தாவேகள் இருக்கவன் அத்தனை பேரையும் முழுங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பார் சி விஜயபாஸ்கர். இது ஏன் கட்சியில் உள்ள மூத்தவர்களுக்கு புரியவில்லைன்றது தான் எனக்கும் தெரியல. அண்ட் அவங்க கட்சி கருத்துக்களை பதிவு செய்து விட்டோம். இதற்கு உண்டான விளைவுகளை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஒருத்தவங்க கட்சிக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் தான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து சிறைக்கு சென்ற நபர் தான் அந்த மதியழகன். அந்த மதியழகனை போய் நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கீழே வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலான்னு முடிவு செய்யும் போது கூட சார், விஜய் மக்கள் இயக்கத்திலேயே இருந்தவங்க யாருமே விலைக்கு வாங்க முடியாது, அதனால வந்தவர்கள் தான் தம்பி சொன்னபடியே மற்றவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இனிமேலும் இப்போ திருநாவுக்கரசுலாம் பெயிலில் வந்துட்டாரு, இனிமேலும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி போகிறாங்க. அப்புறம் தான் அது விசாரணைக்கு வேற தடை விதிச்சிருக்கு நீதிமன்றம். அவ்வளோதான் போங்க. இல்லை சார், இது நான் தாவேக்காவை பலவீனப்படுத்த நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இதே போன்ற பிரச்சனை தான் திமுகலே வெடிச்சிச்சு. நீங்கள் அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு நல்ல பதவி கொடுக்குறீங்க. நான் திமுகவில் உடன்பிறப்பு விட்டுனால நான் கொத்தடிமையாக உங்களுக்கு இருந்துட்டு தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டேன். எனக்கு பதவி கொடுக்கல, நேற்று நேரம் வந்தவங்களுக்கு பதவி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் உருவாச்சு சார். இப்போதும் இங்கேயும் கோஷ்டி பூசல் உருவாகத்தான் செய்யும். அதுவும் இல்லாமல் மாலதி சொன்ன இந்த ஆபத்து பெரிய ஆபத்து. தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியை திமுக அதிமுக 2 கட்சிகளுமே நிறுத்த போவதில்லை. திமுகலாம் எப்படி 2 லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இன்னொன்று சமீபத்தில் வேற விகடனில் செய்தி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 கோடி 35 கோடி இருந்துச்சு, இப்போ 50 ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ லாயெல்லாம் விஜய் அண்ணாவுக்காக உயிரை விட்றேன்ட்டு இருப்பாங்களாங்க உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம்? ஏற்கனவே 10 பேர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கானா இல்லையா? உங்கள் ஆட்சி நிலைக்கணும்னா ஒழுங்காக நடத்துங்க, இல்லைன்னா போங்க. யார் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்குறதுன்னு தெரியல சார். டீலிமிட்டேஷன் தொடர்பாக கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா திமுக கலந்துக்கல. அது தொடர்பாக பதில் சொல்லும்போது முன்னாள் எம்பி திருமதி கனிமொழி சோமு அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாஜகவோட இணைவீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா உயிரையும் இழக்க தயங்க மாட்டார்கள் அவர்கள். இவங்க போடுற ட்ராமாலாம் மக்களிடையே அம்பலப்படுவது என்பது நல்லது, ஓகேங்களா? நான்லாம் கூட டீலிமிட்டேஷன்ற ப்ராசஸ்ஸு ஒரு நாள் ரொம்ப விரிவாக முடிந்தால் யாராவது இது தொடர்பான அறிஞர்களை அழைத்து கூட நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். டீலிமிட்டேஷன்றது நடந்தே தீரும். டீலிமிட்டேஷன் செய்யாமல் இருப்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். கடைசியாக அரசியல் அமைப்பு சட்டத்தில் செய்த திருத்தங்களின் அடிப்படையில் தான் இப்போது நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஃப்ரீஸ் ஆகி வச்சுருக்கிறோம். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நீங்கள் டீலிமிட்டேஷனை செஞ்சே ஆக வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. இன்றைக்கு இல்லாவிட்டால் 27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வந்துவிடும். அப்போது டீலிமிட்டேஷன் செய்துதான் ஆக வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போது டீலிமிட்டேஷன் செய்தாலும் நமது எண்ணிக்கை குறையத்தான் போகிறது. அப்போது நமது எண்ணிக்கை இப்போது இருக்கும் 39 கீழே போகும். இப்போது கொண்டு வர டீலிமிட்டேஷன் பில்லு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னன்னா, யூபிக்கு இப்போ இருக்கிறது 80னா அதை நாங்கள் 110 ஆகிறோம், உங்களுக்கு ஒரு 5 சேர்த்து தர்றோம் என்று சொல்கிறார்கள். இதை நாங்கள் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம், இது தென்னிந்தியாவுக்கே எதிரானது அப்படின்றது தான் திமுக நிலைப்பாடு. அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டுட்டு அதை கொளுத்தி சீனகன் எல்லாம் போட்டு 26 தேர்தலில் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர் தீ பரவட்டும் அப்படின்னா அப்படி பேசிட்டு இன்னைக்கு தமிழகத்தின் நலனுக்காக நாங்கள் எது வேணாலும் பண்ண போறோம்னா என்னையா பண்ண போறீங்க சொல்லுங்கயா? முன்னாள் எம்பி கனிமொழியும் சரி, இன்னாள் எம்பி கனிமொழியும் சரி, அவர்கள் தான் முன்னிலையில் நின்று களமாடி கொண்டிருக்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இன்னாள் எம்பி திருமதி கனிமொழி அவர்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன்.
நாங்கள் டீலிமிட்டேஷன் மசோதா வந்தால் எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறீர்கள் அல்லது மறுக்கிறீர்கள்? மசோதா வரட்டும், அதில் என்ன இருக்குன்னு படித்து பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். என்ன இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன இருக்க போகுது? தமிழ்நாட்டுக்கு 95 சீட்னா கொடுக்க போகிறீங்க? இல்லைல்ல, தெரியாது. இன்னொன்று, இந்த மசோதா ஏற்கனவே தான் வந்திருக்குல்ல. இப்போது இன்னொன்று, பிஆர்எஸ் இந்தியாவில் இப்போ கூட தான் அவைலபிளாக இருக்குது அந்த மசோதா. எடுத்து படிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போது காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. எந்த வடிவத்தில் டீலிமிட்டேஷன் மசோதா வந்தாலும் நாங்களே எதிர்க்கிறோம். ரைட்டா? காங்கிரஸ் கூட இப்படி இந்த கொளுத்த வேலையெல்லாம் பண்ணல. இவர்கள் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணி தீ பரவட்டும்ன்ற சீனெல்லாம் போட்டாங்க. ஆனால் உங்கள் அளவுக்கு அக்ரெசிவாக சீனை போடாத காங்கிரஸ் நேற்று கூட அந்த மசோதாவுக்கு எதிராக ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் பண்ணாதையான்றாங்க. கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருந்தாங்களா சார், அரசியல் நண்பனும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மாணிக்கம் அவர் ஒரு பதில் வச்சிருக்காரு சார். உங்க சாயம் வெளுத்துருச்சுல, நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதானே, அதுக்கு வேறு என்ன பொருள்? அரசியல் நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லைன்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேர்ந்துக்குவோம். அதானே பொருள் அதுக்கு. சரி சார், அப்போ எதுக்கு சார் இவ்வளோ தீவிரமாக எதிர்த்தாங்க? ஏம்மா, அன்றைக்கி கூட காங்கிரஸ் இருந்துச்சு, அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லும்போது யாராவது ஒரு தேசிய கட்சியின் ஆதரவு வேண்டுமா வேண்டாமா? ஏன் சிஜேபியை நாடக்கூடாது? சிஜேபி இன்னும் அதிகாரத்துக்கு வரலையாப்பா. சிஜேபியால் டாமியை கட்டுப்படுத்த முடியாதுல்ல. எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் எந்த கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியில் பங்கெடுத்த ஒரே கேவலமான கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். தேவேகவுடா அமைச்சரவையில் பங்கு, ஐகே குஜரால் அமைச்சரவையில் பங்கு, அதற்கு பிறகு வாஜ்பாய் அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம். வாஜ்பாய் அமைச்சரவை முடிவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இது மதவாத கட்சி, மதவாத கட்சியோடு ஒரு நாளும் திமுக கை கோர்க்காது அப்படின்ட்டு எங்கன்னா இது அன்னை சோனியான்னு போனாங்க. எங்களை கடலில் தூக்கி போட்டாலும் நாங்கள் கட்டுமரமாய் மிதந்து வருவோம். போய் திருப்பி 2004 5 வருஷம், 2009 5 வருஷம். காங்கிரஸ் இன்னைக்கு கவுந்து போய் கிடக்கிறதுக்கு காரணமே இவங்க 2Gல அடிச்ச கொள்ள. இப்படி கொள்கையே இல்லாமல் தண்ணீர் போல இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க பெரிய கொள்கை குன்றுகள் போல பேசலாமா? இந்த டீலிமிட்டேஷன் நல்ல ஒரு சரியான செக்கு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெசிடென்ட் எடிட்டர் அருண்ராம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகாக விஜய் காய் நகர்த்தி இருக்கிறார் என்று பாராட்டி அதில் எழுதியிருக்கிறார். இது பாராளுமன்றத்தில் நடக்கப் போகிற மசோதா. அங்கே என்ன விவாதம், என்ன வாக்கெடுப்பு நடத்தாலும் உங்களுக்கு அதனால் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட எம்பியே இல்லை. இருந்த எம்பியையும் அந்த ஒட்டு கேட்குறவருக்கு கொடுத்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு அதில் எந்த விஷயமும் கிடையாது. அப்போ நீ எதுக்கு எம்பி கூட்டத்தை கூட்டின? ஸோ உன்னோட எதிரிக்கு செக் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் விஜய் நன்றாகவே களமாடுகிறார் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தது. நேற்று நான் இப்போ பேசி கொண்டிருந்த போதும் நான் அதைத்தான் சொன்னேன். இவங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயமே. இப்போ உங்கள் சாயம் வெளுத்து போச்சா? நீங்கள் கேட்டீங்க ஏன்பா தேர்தலுக்கு முன்னாடி. அன்னைக்கு காங்கிரஸ் உங்களோடு இருந்தது, நீ காங்கிரஸ் இல்லை. இப்போது என்ன வழி? இன்னொன்று, எல்லா கட்சிகளையும் பிஜேபி நெருக்குகிறது. இந்த 2/3 மெஜாரிட்டி வேணுன்றதுனால எல்லா கட்சிகளையும் நெருக்கும் போது யார் வந்தாலும் மகிழ்ச்சி. ஸோ ஒரே ஒரு திமுக தலைவரின் வாயிலிருந்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வந்தால் எந்த வடிவில் வந்தாலும் திமுக எதிர்க்கும், எதிர்த்து நாங்கள் வாக்களிப்போன்னு ஒருத்தர் வாயில் வராது தம்பி. இந்த நிர்மல்குமார் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் வெளிநடப்பு செய்ய போகிறீர்கள், வெளிநடப்பு செய்ய போகிறீர்கள் என்று. ஸோ இவர்கள் வெளிநடப்பு தான் செய்ய போகிறார்கள். அன்னைக்கு டிவிக்கு அக்ரெசிவாக இறங்கி ஏடிஎம்கே டிஎம்கே 2 அடிக்க போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுங்க சார். பண்ணுவாங்க அவங்க. இதை நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு தோணுது. நேற்று சட்டப்பேரவையிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கூட்டத்திலோ பேசும்போது ஆதவ் அர்ஜுன், இப்போது நடந்து கொண்டிருப்பதே அம்மாவின் ஆட்சி. சட்டப்பேரவையில் தான் சார். சட்டப்பேரவையில் தானே அம்மாவின் ஆட்சி. அதை முடிஞ்சு முழுங்கிட்டாங்க. அதான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் நினைக்கிறேன், அம்மாவின் ஆட்சி மீண்டும் வரும், எத்தனை ஆண்டு காலங்கள் போனாலும் கூட இந்த இயக்கம் மீண்டும் வரும் சொல்லிட்டு அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. மீண்டும் அம்மா ஆட்சி வரும்னு சொன்னார். அதுக்கு நடக்கிறதே அம்மா ஆட்சி தாங்க. முடிஞ்சு அதை முழுங்கிட்டாங்க. இதை ஏடிஎம்கே முக்கால்வாசி முழுங்கிட்டாங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த கட்சியையும் காலி பண்ணுன்றதுல தாவேக முனைப்பாக இருக்கிறது. யங் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டெலிஜென்ட்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது எனக்கு உண்மையிலேயே வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பண்ணட்டும். என்னங்க சார், அவங்க அதிமுகக்கு எதிராக திமுக பண்ண பாலிடிக்ஸே அடிமை அரசு, டெல்லிக்கு விலை போயிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு அவங்க வந்து ஒரு நீயே அடிமை. எப்போதுமே மாநில அரசு மத்திய அரசுக்கு அடிமை தான். ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஈழப்போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழகம் எங்கும் போராட்டம். ஏனென்றால் திமுகவின் ஆதரவில் தான் காங்கிரஸ் ஆட்சி UPA 1 நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கடுமையான நெருக்கடிகள் அரசுக்கு கொடுத்து போராட்டங்கள்லாம் நடக்கும்போதெல்லாம் வந்து கலைஞர் ஏதாவது ஒரு சொல்லி டவாய்ப்பார். பீச்சில் ஒரு அரை நாள் உண்ணாவிரதெல்லாம் இருந்தார், படிச்சிருக்காத. அதெல்லாம் செய்யும் போது தெரிஞ்சு ஏசி போட்டு போட்டு அப்போது உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு அடிமை இன்னொரு அடிமையிடம் என்ன செய்ய முடியும் மத்திய அரசுக்கிட்ட?
கெஞ்சத்தான் முடியும். இப்படிலாம் டிசைனாக உருட்டுவார். ஏதோ டிசைன் உருட்டியே போராட்டத்தை அவரே வாபஸ் வாங்கிட்டாரு. அரை நாளாக வாபஸ் வாங்கிட்டாரு. போர் நின்றுச்சுட்டாரு. எனக்கு போர் நின்றுச்சுட்டு இன்னும் அங்கே குண்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு என்ன திரும்ப சொன்னார்? மழை நின்றும் தூவானம் நிற்கவில்லை. எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த காலத்தில். விடுது அப்புறம் போயிட்டாரு. பேசி என்ன எப்படி இருக்கு யோசிச்சு யோ குண்டு போடுறாங்க அங்கே இன்னும் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் மழை நின்றும் தூவானம் நிற்கவில்லை. எல்லாம் மறக்க முடியாது. நான் அப்போல்லாம் தான் கீனாக பாலிட்டிக்ஸ் அப்போ தான் எழுதுவேன் நான் சவுக்கில் கட்டுறேன். இது தாவேக்காவோட ஒரு நல்ல நகர்வு. இந்த காரணத்துக்காகத்தான் அந்த ஒட்டு கேட்குற இதன் காரணமாகத்தான் அந்த ஒட்டு கேட்கும் நபரை எம்பி ஆக்கியிருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இப்போ இவங்களால போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட் இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், இப்போ கேட்டான்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட வெறும் சைக்கிள் ஸ்டாண்டு தாங்க இருக்குது போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வேற ஒருத்தருக்கு. இப்போ வந்து பிஜேபிக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், இவன் நம்ம சைடா இல்லையா அப்படின்னு. பிஜேபிக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லைம்மா இப்போதைக்கு. என்னென்னா உன்கிட்ட எம்பி இல்லாததுனால ஒன்று விடுறேன். ஆனாலும் காங்கிரஸை கூட சேர்த்து வச்சுக்கிறது ஒன்று ஒரு நாளும் மன்னிக்க போவது இல்லை என்பதில் கவனமாகத்தான் இருக்குது. தாவேக்காவோட நகர்வுகளை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எம்பிஸ் இல்லாததுனால இவங்களை எதுக்கு மிரட்டணும், எதுக்கு தொல்லை கொடுக்கணும் சொல்லுங்கள். ஸோ தேர் டூயிங் சம்திங். அண்டு நாங்கள் நேரடியாக இப்போது டாமியை விட்டு கடிக்க விட முடியாது, ஏன்னா எங்களுக்கு பில்லு பாஸ் ஆகணும். நீங்கள் கடிங்க, நீங்கள் டாமி மாதிரி ஏதாவது ஜிம்மி கிம்மி வச்சு கடிங்க என்று அப்படித்தான் செங்கிப்பட்டி வரை வண்டியில் ஏற்றி செல்லப்பட்டார். நெக்ஸ்ட்டு அடுத்ததா இது ஒரு முக்கியமான செய்தி சார். இதை தவிர்த்து விட்டு நம்ம அரசியலேட்ட பண்ண முடியாது. சொல்லுப்பா. என்னப்பா செய்தி சொல்லுப்பா. சிங்கப்பூர் போய் மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. யார் இந்த கிட்னி இல்லாதவரா சார்? கிட்னிலாம் இருக்கு சார். லிவர் போச்சா? போவா சொல்லு. எல்லாம் பண்ணிட்டு எதுக்காக வந்திருக்காருன்னு நீங்க வந்து அவரை தப்பா நினைச்சிருக்கீங்க. எதுக்காக வந்திருக்காரு தெரியுமா? எதுக்குப்பா? நேற்று அவங்க ஃபுல்லா வந்துட்டு மாநகராட்சியில வேலை சுத்தம் பண்ணியிருக்காரு சார். என்ன சாக்கடை அடப்பெல்லாம் விட்டு இருக்காரா சார்? அங்க இருக்க மரப்பா இந்த இவர் வந்து இப்போ இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்க ஆளு மாஸ்க் கிஸ்க போட்டுக்கிட்டு பத்திரமா இருக்கணுமா வேணாமாப்பா? கையில கிளவுஸை போட்டு காவாலிட்டு தானே என்ன அர்த்தம்? சார் காவாலா? ஏப்பா நீ இப்போ அதானே சொன்ன மாநகராட்சியில் என்னப்பா சொன்ன அப்படி சார் கிளீன் மாத்தி மாத்தி பேசுற நீ? சுத்தம் பண்றதுதான் என்னையா? காவா தானே சார்? குப்பாடுறதே மாநகராட்சியில வாசம் வரும். என்ன சார் காவாலே அழுவாரா அவரு? என்னப்பா எனக்கு இது இவரோட அந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ என்ன சந்தேகம் தோன்றுகிறது என்றால், அந்த சிங்கப்பூரில் சென்று சிகிச்சை செய்ததில் இவருக்கு நட்டமாகி கல்லூரி அனைத்தையும் விற்று சொத்துக்கள் அனைத்தையும் விற்று துப்புரவு தொழிலாளியாக மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. சீரியஸாங்க. இப்போ எதுக்கு இப்போ நீ இந்த சீனை போடுற? எலெக்ஷன் கூட இல்லை. உண்மையிலே உனக்கு தூக்கிட்டு போய் கதிரவன்ட்ட சொல்லி கிட்னி ஒரு சொல்கிறேன் நான். இது அதுதான் உங்ககிட்ட எதுக்கு இந்த வேலையை பாக்குறாருன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க எதுக்கு நீ இந்த வேலையை பார்த்துட்டு? ஆமா, இது ஒன்றும் சரிப்படாதுப்பா. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு ஒரு டயர் வேற ரிப்பேர் ஆயிருக்கு, மாத்தணும். கூட்டுவா தனலட்சுமி கூட்டுவா. சார் இப்படி ஒரு மக்கள் பணி செய்யறவரை போய் இப்படி பேசுறீங்க? ஏய் நீங்க எல்லாம் எப்படி டிசைனாக மொழியை மாற்றுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கோம் உங்களை. நீங்கள் பண்ண மக்கள் பணி தான் பார்த்தோமே நாங்கள். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ட்ட 200 கோடி அட்வான்ஸ் வாங்கினால தானே நீ வேற பணத்தை திருப்பி இருக்கலாம். அப்படியா? ஆமா, கேன்சல் பண்ணிட்டாங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்களா? திருவண்ணாமலை உத்தரவு தான் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் மாநகராட்சியில் வேலை பார்க்குறேன், டெய்லி ஒரு 1000 சம்பளம் கொடுக்கணும் போறாரோ இருக்கும்பா. இந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் மோட வந்திருக்கு அவருக்கு. சார் அடுத்ததா இன்னொரு செய்தியும் ஒரு முக்கியமான செய்தி சார். நடிகர் சரத்குமார் அவர்களை சொல்லுங்க. நடிகர் சரத்குமார் அவர்களை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி அண்ணே வரேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல சார். நாட்டாமை குடும்பம்னு கையில் ஒரு டேட்டோ குத்திட்டு போனீங்கன்னா வச்சுங்க, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக அவரை போய் மீட் பண்ணிடலாமா? அதோட நிறுத்தல. இது வந்து கிரீன் கார்டு மாதிரி. கிரீன் கார்டு என்ன தெரியுமா? அமெரிக்கால எல்லாம் குடியுரிமை. அமெரிக்காவில் போய் அங்கே தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு அதுக்கே பல ஆண்டுகள் காத்திருக்கணும். கிரீன் கார்டு மாதிரி உங்களுக்கு அங்கே. அப்போ நான் நாட்டாமை குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வீட்டில் போய் தங்கிக்கலாம். தங்கிக்கலாம்ப்பா. ஓகே, கிரீன் கார்டு மாதிரி. எனக்கு எல்லாருக்கிட்ட இதை சொல்கிறாரு. உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தால் அண்ணி ராதிகா முதல்ல குத்துவாங்களா? நான் தான் நாட்டாமை குடும்பத்தார் அப்படின்றது அவங்க தானே முதல்ல குத்தணும். சார் விருப்பப்படுறவங்க குத்திக்கலாம். அவர் அப்படிலாம் சொல்ல. கிரீன் கார்டு வேணும்னா குத்துன்றாரு. கிரீன் கார்டு வேணும்னா குத்திட்டு ஜெமினிக்கு பக்கத்தில் அந்த அமெரிக்க துணை தூதரருக்கு போய் காட்டு, இதான் கிரீன் கார்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க டாட்டு குத்திக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு டெய்லி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஃபீஸிபிளான்னு தெரியல. சும்மா ஏதாவது குத்து மதிப்பு அடிச்சு விட வேண்டியது தானேம்மா. சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், உங்களை எது பார்க்கணும்? அதுலேயே பேட்டி இல்லை. எனக்கு என்ன பதவி தர வேண்டும் என்பதை பாஜக மேலிடம் விரைவில் முடிவு செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதில் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அந்நியார் சொன்ன ஆலோசனையின்படி தான் நீங்கள் கட்சியை கலைத்து விட்டு சென்று அங்கே சேர்ந்தீர்கள். நீங்கள் அங்கே சேர்ந்தே எனக்கு தெரிந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த பதவியுமே உங்களுக்கு கிடையாது. உங்களை எதுக்கு ஒருத்தன் வந்து பார்க்கணும்?
முன்னாடியாவது ஏதாவது ஒரு கட்சி வச்சுட்டு சுத்துனீங்க. இப்ப சும்மா கட்சி ஒரு வச்சு பேருக்காவது சாமாக்க என்று ஒரு கட்சி வைத்துக்கொண்டு நீங்கள் சுற்றினீர்கள். இப்போ நீங்கள் பாஜகவில் நீங்கள் வணிக அணியின் மாநில தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன்னா நான் வந்து பார்ப்பேன், சார் என்ன செங்கல்பட்டு மாவட்டத்தோட வணிகர் அணியில் என்ன நிர்வாகியை போடுங்கன்ட்டு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பதவி இருக்குது, எதுக்கு ஒருத்தன் வந்து உங்களை பார்க்கணும்? உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவனும் வரப்போகிறது இல்லை. வந்தால் 2 லிட்டர் பெட்ரோல் தான் வெட்டியாக செலவாகும். இதை பச்சை வர குத்திட்டு வரணுமா? அதுக்கு வேற ஒரு 5000 கேட்பாங்க. ஆமாங்க, கேட்க மாட்டாங்களா? ஆனா இது ஏற்கனவே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுன்னு நாங்க கேள்விப்படுறோம். எம்ஜிஆரா? அப்புறம் இப்படி தான் கேட்கணும். எம்ஜிஆரையா? ஏன் உங்களுக்குலாம் இந்த நினப்பு வருது? கடவுள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் 3 மணிக்கு. இல்லை, ஏன் உங்களுக்கு இந்த நினப்பு வருது? அதிமுகவில் இந்த கல்ச்சர் உண்டுமா? ரெட்டல் அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. தமிழகத்தின் பல முட்டாள்தனங்களுக்கு எம்ஜிஆர் முன்னோடி, அவ்வளோதான் சொல்ல முடியும். கட்சி கொள்கை என்ன என்று கேட்டால் அண்ணாயிசம் தான் என் கொள்கை. வாட் இஸ் அண்ணாயிசம் என்று ஒரு பெரிய விவாதமே நடந்தது. அண்ணாவுக்கே தெரியாது வாட் இஸ் அண்ணாயிசம்னு. இப்படி இல்லாமல் ஒரு நல்ல நகைச்சுவைகள் எல்லாம் அடிக்கடி தமிழக அரசியல் நடக்கும், பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு கடந்து போய்விட வேண்டும், அவ்வளவுதான். அடுத்ததான் விகடனில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். நெல்லையில் பணி வேண்டாம் தெரித்தோடும் காக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். அது என்னன்னா, இங்கே தொடர்ந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால நெல்லையில் பணியே வேண்டாம் என்று காவல்துறை அதிகாரிகள் அங்கே விருப்பம் தருவதில்லை. இப்போது இருக்கக்கூடிய உயரதிகாரியும் வந்து என்னை தயவுசெய்து இங்கேருந்து மாற்றுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாருன்ட்டு செய்தி வந்திருக்கிறது. இது உண்மை இருக்கலாம். நெல்லை எப்போவுமே ஒரு கிரைம் ப்ரோன் ஏரியா தான். அது கம்யூனல் டென்ஷன்ஸ் அடிக்கடி வரும். அதையெல்லாம் சமாளிப்பது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சவால் இல்லையா? அதை சமாளிக்கிறது தானே சார் காவல்துறை அதிகாரி அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு தான் போட்டிருக்காங்க. கண்ணப்பன் போன்ற அதிகாரிகள் எல்லாம் ஒரு பீரியடில், இப்போல்லாம் பரவாயில்ல, ஒரு பீரியடில் எல்லாம் வெறும் கலாச்சாரம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அலெக்சாண்டர், கண்ணப்பன் போன்ற அதிகாரிகள் பிடிச்சவங்க மேலே கேஸுலாம் போட்ட உடனே திருப்பி வந்து சரங்கச்சோம். அப்போது இது ஒரு கிரிமினல் ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு சோஷியாலஜிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லி ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்று கூப்பிட்டு அவர்களை அழைக்கும்போது, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, எங்கள்கிட்ட லேண்ட் இல்லை, எங்களை என்ன தொழில் பண்ண சொல்கிறீங்கன்னு போய் ஏதாவது பேங்க்கில் லோனுக்குன்னு வாங்கினோன்னா எங்களுக்கு எவன் லோனு கொடுப்பான், கேஸை வேறு போட்டு வச்சுருக்கீங்க, எவன் லோனு கொடுப்பான் என்று சொன்னதும் இவர்களே அந்த வங்கி அதிகாரிகளிடம் பேசி வங்கி அதிகாரிகளை அழைத்து லோனை சாங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி, லோனு பண்ணுறேன், திருப்பி ஒழுங்காக கட்டணும், திருப்பி கேஸுக்கு வந்தேன்னா நீ அவ்வளோதான் என்று சொல்லி இது போல் பலருக்கு தொழில் ஏற்பாடு செய்து கொடுத்து ஊரையே ரிஃபார்ம் பண்ண வரலாறுகள் எல்லாம் உண்டு. தூத்துக்குடியில் அனுப் ஜெய்ஸ்வால் பணியாற்றிய கதையை ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார். அதை விட்டுக்கிட்டு எனக்கு இங்கே வேணாம் பிரச்சனையாக இருக்குதுன்னா, இங்கே எங்கேயாவது சிட்டியில் லாண்ட் ஆர்டருக்குல வந்துட்டு டிசியாக வந்துட்டு வீட்டில் ஒரு 10 ஆர்டர்லி வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றுறீங்களா, ஊரை சுற்றுறீங்களா? அதுபோலவே கன்னியாகுமரி மாவட்டத்தின் எஸ்பி தான் என்று நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள். அந்த ராவண மகன்டா இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் வர பாட்டாது. ஆமாம், அவர் ஜனநாயகன் படம் பாட்டு மட்டும் இல்லை, தெரி படம், மெர்சல் படம், எல்லா பாட்டுக்கும் அப்படி தான் ரீல்ஸ் பண்ணுவார் சார். உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வரம் தருண் வருண் வீடியோ போடுறது அடக்கணுன்றதுக்காகவே டிஜிபி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வீடியோக்களை எல்லாம் போடக்கூடாது என்று. தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர், இந்த அதிகாரிகள் ரீல்ஸ் போடுவதை, சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய ரீல்ஸ் வருவதை தடுக்கும் வகையில் கடுமையான எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அனானிமிட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்றது தெரியவே கூடாது. உங்களுக்கு அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறது. இங்கே வேலை பாருங்கள். யாருடைய முகம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதிகளின் முகம்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும். அவங்க தான் எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, கரெக்டாக? அவர் இந்த நான் உனக்கு அனுப்பிச்ச வீடியோவில் வந்து ஒரு ரோட்டில் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துகிறார், அவ்வளோதானே சார். இவர் வந்து நான் முன்னாடி இருந்தே எனக்குலாம் நான் உட்காந்து இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கேன், என் ஃபீல்டில் வந்துக்கிட்டே எனக்கு ஒரு ரீல்ஸா தெரிய படம் போல என்னென்ன எல்லா பாட்டும் போட்டு வச்சுருவாங்க. ஆனால் இவர் ஒரு நல்ல ஆஃபீஸர் சார், ஆனால் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. இந்த பார் தம்பி, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், இந்த வார்த்தையை தப்புன்றேன். நல்ல ஆஃபீஸருக்கு இன்ஸ்டாவில் என்னடா வேலை? அது கரெக்டு தான் சார். நீ பாட்டு வேலையை பாரு. எவ்வளோ இவரை விட சிறப்பாக பணியாற்றக்கூடிய எவ்வளோ அதிகாரிகள் இருக்குமிடம் தெரியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? நல்ல ஆஃபீஸருக்கு இன்ஸ்டாவில் என்ன, சோஷியல் மீடியாவில் என்ன வேலை சொல்லு எனக்கு? வெட்டியாக இருக்கவன் தான் சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான், கரெக்டாக? இது என்ன ஆகும்னா, இது புகழாகும், போதையாகும், உனக்கே வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் வரும். இது ஒரு அடிக்ஷன், கரெக்டுங்களா? வந்த பிறகு இதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் பல காரியங்களை செய்வீர்கள் இல்லையா? இப்போ உங்களை தூக்கி எஸ்பிசிஐடியில் போட்டால் நீங்கள் ரீல்ஸ் போட முடியுமா? முடியாது. அப்போ எஸ்பிசிஐடி வேணாம், எனக்கு எங்கேயாவது லாண்ட் ஆர்டர் போடுங்க சார், ஓகேவா? பேசாமல் ஒரு நெல்லைக்கு அனுப்பிச்சி விட்டுலாம். அருமையாக பண்ணலாம். கன்னியாகுமரியும் டென்ஷனான ஏரியா தான். ரீல்ஸே போடக்கூடாது, விஜிலன்ஸில் போட்டணும் எஸ்பியா? இல்லை சார், அங்கே போய்ட்டு திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை போட்டடான்னு ஏதோ இவர் கன்னியாகுமரி எஸ்பியா இருக்கப்பதே
ஒரு பொண்ணு வந்து பாலியல் புகார் கொடுத்தா சார், நமக்கு தவறான தகவல்களை பரப்புறோம்னு சொல்லிட்டு டேய் நம்மள மிரட்டுற மாதிரி நமக்கு கடிதம் அனுப்பிச்சாரு. இவர் தானே இருந்தாரப்பா. அப்ப எஸ்பி இவர் தான் சார் இருந்தாரு. இப்ப கூட வந்து ஏதோ நல்ல அதிகாரின்னு சொல்லிட்டு பதக்கம்லாம் முதலமைச்சர் கையால வாங்கிட்டு போனாரு. கல்லூரி படிக்கும் மாணவி, நீங்க தானே இன்டர்வியூ எடுத்தீங்க இந்த பொண்ணு. அதுக்கு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு தான் இல்லையா தவறான தகவல் பரப்புறீங்கன்ட்டு வர முடியாதுன்னு நான் பதில் எழுதுனேன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கேருந்து சம்மன் வந்து கரெக்டா வர முடியாது, நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பதில் எழுதுனேன் நான். அண்டு ஸோ முதல்வர் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கடுமையாக ஒரு உத்தரவை போட்டு விட வேண்டும். இது தப்பு, இது அலோவ் பண்ணக்கூடாதுன்றேன். இது பேட் கல்ச்சர். 96 சுப்பிரமணிய சாமி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் அப்போது சென்னை வாலஸ் கார்டனில் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் சாட்சியாக அவர் விசாரிக்கப்படுகிறார். லத்திகா சரண் அப்போது டிஐஜி வந்து சாட்சி அளித்து விட்டு சுப்பிரமணிய சாமியோட ஸ்டைலே பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுப்பது. வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் நான் சொல்கிறது 96 வந்துட்டு இப்போ அப்போ எல்லாம் பிரிண்ட் தான், நியூஸ் இதுவே கிடையாது, விஷுவலே கிடையாது, பிரிண்ட் எல்லாம் நோட்டை கையில் வச்சுக்கிட்டு எழுதுறாங்க. ஒரு பாட்டுக்கு டே எக்ஸாம் எடுமி அது இதுன்னு சொல்லிட்டு கடற்கடன்ட்டு ஐ கேவ் மை ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படின்ட்டு பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் அந்த அலுவலக வளாகத்தில் இருந்து பேட்டி கொடுத்து விட்டார் என்பதற்காக லத்திகா சரண் பதறி போய் விட்டார். He's giving a press meet, what can I do? What will I answer the director? He'll shout at me. அதாவது அவரு எங்கள் ஆஃபீஸில் நின்று பேட்டி கொடுத்துட்டாராம். அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில். எப்படி கேட்பாங்கன்னா பேட்டி கொடுக்குன்னா எங்கேயாவது போய் கொடுக்கட்டும், நீ நம்ம ஆஃபீஸில் வச்சு ஏன் கொடுக்க சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு இந்த அதிகாரிகளே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க, வியாதியாகவே இது பரவிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் மிஸ்டர் மகேஷ்குமார் அகர்வாலாவது இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அண்ட் முதலமைச்சர் உத்தரவிடுவதுதான் சரி. அப்போ மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ்க்கு தான் உத்தரவிட முடியும், ஐஏஎஸ்க்கு தனியாக பண்ணணுமா? முதல்வர் கூப்பிட்டு ரீல்ஸ் போடுற வேலையில் நானும் என் மினிஸ்ட்ரியும் பார்த்துக்குறோம், ரீல்ஸ் போட்டு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இதுதான் எங்களுக்கு வேலை. வார்னர் தாவேக்கால வந்து சேர்ந்துட்டு உன் பாட்டு போட்டு நீ பாட்டு டிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே சேர்ந்துட்டு இங்கே ரீல்ஸை போடு பாரு, எங்களுக்கு எத்தனை மந்தி ரீல்ஸ் போட்டு சுற்றுறாங்க பாரு. சார் நிறுத்திட்டாங்க சார், விடுங்க சார். ஏமா அப்படி தானமா வந்தாங்க, இன்னும் திமுக காரங்க புலம்பிட்டு இருக்காங்களே, ரீல்ஸ் போட்டு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், ஐயோகோ முடியவில்லையே. நாங்கள் ரீல்ஸ் போட்டால் மட்டும் வியூஸ் போக மாட்டேங்குது, நீங்க போட்டா போகுது, அவன் பிரச்சனை அவனுக்கு என்று சொன்னார்கள். அதனால இந்த ஒரு கோரிக்கையாக நான் முதல்வருக்கு வைக்கிறேன். அடுத்ததா தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு சார். காவல்துறையினருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் ஊதிய முரண்பாடுகள் வந்து பெருசா இருக்கு, அதை வந்து அரசு முன் வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்தி வந்து நான் சிறைத்துறையின் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கே நேரடியாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி எல்லாம் இருக்கிறது என்பது உண்மைதான். இருந்தாலும் இது இவர்களது நீண்ட நாள் கோரிக்கை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தவரை இந்த வேறுபாடுகள் பெரிய அளவில் இல்லாமல் பார்த்து கொண்டார். அவர் 3 சர்வீஸை செய்யும், தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, காவல்துறை, இது 3 சர்வீஸையும் ஒன்றாகவே பார்க்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் அவர் இவர்களை அணுகினார். ஆனால் அதற்கு பிறகு காவல்துறைக்கும் சிறைத்துறைக்குமான இந்த ஊதிய வேறுபாடு அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. தினமலர் செய்தியின்படி 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த காவலர்களுக்கு அடிப்படை ஊதியம் 35,400 ரூபாய். ஆனால் சிறை காவலர்களுக்கு 20,600 ரூபாய், கிட்டத்தட்ட பேசிக்கில் டிஃப்ரென்ஸ் மட்டும் 14,800 ருபீஸ் இருக்குது. ஆனால் 2 பேருமே சேமான எக்ஸாம் தானே சார் எழுதுறாங்க, எல்லாரும் ஒரே எக்ஸாம் தான். அதுக்கு பிறகு மார்க் அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபேர் சர்வீஸா, ப்ரிசன் சர்வீஸா, இந்த சர்வீஸான்னு. அண்ட் சிறை காவலர்களுக்கு இவர்களை போல் பதவி உயர்வும் கிடையாது. இங்கே காவல்துறையில் நீங்கள் 20 ஆண்டுகள் ஆனீங்கன்னா எஸ்எஸ்ஐ கொடுத்துருவாங்க. 10 வருஷம் ஆனான்னா ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் 1, அதுக்கப்புறம் செட்டன் இயர்ஸ்க்கு பிறகு ஹெட் கான்ஸ்டபிள், அதற்கு பிறகு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் என்று கொடுத்து விடுகிறார்கள். சிறைத்துறையில் அந்த மாதிரியான சிக்கல் இல்லை, கடைசி கான்ஸ்டபிளாக தான் இருக்கணும். அது எப்போ வேக்கன்சி வருதோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை. இன்னொன்று, நம்ம 3 பேருமே பார்த்துருக்கிறோம், காவல்துறையினருக்கு நிகரான மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், கடுமையான பணிச்சுமை அவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு காவலராக சந்தோஷமாக டியூட்டி பார்க்குறது பார்த்துருக்கியா நீ? அவ்வளோ பேரும் புலம்புவாங்க, பார்த்துருக்கியா? பேசுகிறப்ப ஒரு மன அழுத்தத்தோடு பேசுவாங்க. இப்போது திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் வந்த பிறகு இந்த காவலர்களுக்கு மாறுதல் ஏற்பாடு செஞ்சுட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு மகேஸ்வர் தயாள் என்ற ஒரு அதிகாரி சிறைத்துறையில் வேலை பார்க்கும் அத்தனை பேரும் திருடன் என்ற கோணத்தில் தான் அவர்களை அணுகுவார். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர். சென்னையில் இருக்கவங்க சேலம், சேலத்தில் இருக்கவங்க பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டில் இருக்கவங்க மதுரை, மதுரையில் இருக்கவங்க வேலூர், இப்படி தான் போஸ்டிங்க. கோழி வீக்கெண்டில் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். ஆமாம். ஸோ இவர் வந்து இந்த மாறுதலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் கலைந்திருக்கார். இந்த பே டிஸ்பாரிட்டியும் ஒரு நியாயமான கோரிக்கை. இதை சிறைத்துறை அமைச்சரும் கவனிக்க வேண்டும், முதலமைச்சரும் கவனிக்க வேண்டும். அடுத்ததா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பலரும் வந்து சொன்னாங்க, என்னப்பா அவர் வாட்டுக்கு பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, திமுக இருந்து வந்து ஒரு பெட்டி மூலம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனங்கள் வந்துச்சு. அண்ணன் ஒரே படம் போட்டார்,
நான் வேணாம் சொன்னேன். மருமையை வந்து வீட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டி போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? எடுத்து நான் பாட்டு போய்க்கிருக்கேன். அதை போய் விமர்சனம் பண்ணலாமா? அது வந்து திரள் நிதி வாங்குறான்னு பேசுறீங்க. திரள் நிதியில் ஒத்த டீ குடிச்சிருப்பேனா நானே அப்படின்னு இருக்காரு சார். எல்லா அரசியல்வாதிகளும் சொத்து சேர்ப்பதை இப்படித்தான் தங்களது பினாமிகளின் பெயர்களில் வாங்குவார்கள், சேர்ப்பார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். இரியா வரையன் இரியா. ஏன்னா அண்ணன் எம்எல்ஏவும் இல்லை, எம்பியாவில் அல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்போது அவங்கள விட இவர் எவ்வளோ ஒஸ்ட்டு பாரு. அவங்களாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டு பதவிக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. பதவிக்கு வராமையே சம்பாதிக்கிறதுனா அது எப்படிப்பட்ட டெக்னிக்காக இருக்கும்? இதோட எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்தில் 3 கார் மாற்றிட்டாரு. முதல்ல இசுசு, அதற்கு பிறகு இந்த டயட்டோட ஃபார்ச்சுனர் ஏதோ வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். இப்போது மெர்சிடிஸ் பென்ஸ், அப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கிறார். அது அந்த பினாமி பேரில் இப்படி தான் வாங்க முடியும். மருமகன் கொடுத்தான், மருமகன் சும்மா எடுத்துகிட்டு போகணும். அப்படி ஒரு மருமகன் எங்கேயா இருக்கா? இப்போ அடுத்து தாய்மாமன் ஒருத்தர் வந்திருக்காரு, கவனிச்சிங்களா? ராதாகிருஷ்ணன். அவர் ரோல்ஸ் ரைஸை வந்து நிப்பாட்டி விட்டு போனாங்க. அது பண்ணிடுவார். தாய்மாமன் கொடுத்தாருன்னு வர்றது. அது மருமகன், இது தாய்மாமன். அப்படி தாய்மாமெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வேட்புமனுவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு எவ்வளோ வச்சிருக்காரு? 10,000 ரூபாயோ 40,000 வச்சிருந்தேன்னு சொன்னார் சார். 10,000 ரூபாய் வச்சிருக்கிற ஆள் லண்டனுக்கு போய் 15 நாள் தங்க முடியுமா? யார் செலவு பண்ணுறது? 1.5 லிட்டரா? ஃப்ளைட் டிக்கெட்டே போட முடியாது சார். அவர்கிட்ட ஒரு கார் கூட இல்லை, தெரியுமில்ல? ஆனால் 1 2 3 4ன்னு போட்ட ரேஞ்ச் ரோவில் 2.25 கோடி காரில் போகிறாரு, பயணிப்பார். பார்த்துருக்குறீங்களா? அவருக்கு மருமகன் கொடுக்கல, அவருக்கு பேரன் கொடுத்துருக்குறான். ரைட்டா? இது போல் இப்போதான் வந்து படித்து டிகிரி முடிச்ச பேரன் கொடுத்துருக்காரு. ஆமையா? ஏன்பா அந்த வண்டி யார் பேரில் இருக்க? இன்பன் உதயநிதி அந்த பேர் தான் இருக்குது சார். இதெல்லாம் என்ன சார் நான்? அதான் இப்படித்தான். இப்போ அதிபர் கதைக்கு வருவோம். கார் பென்ஸுக்கார் மர்மம் வாங்கி கொடுத்தானா? அந்த அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்துக்கிட்டு வந்தேன் நிலவா. அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். இப்போ பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்குது, வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வாங்கி போட்டிருப்பாங்க. அதை சிக்கந்தர் என்பவர் பெயரில் அதிபர் வாங்கியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? நீ அபாண்டமாக பழி சொல்கிறீர்கள். நானே கேட்பேன் சார். கேட்பேன். அந்த சிக்கந்தர் பாஷாவுக்கு அந்த நிலத்தை விற்க நினைக்கும் அந்த அமெரிக்க குடிமகன் யாரை வேண்டுமானாலும் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமிக்கலாம் தானே? வச்சுக்கலாம். ஆனால் அந்த அமெரிக்க குடிமகன் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமித்த நபர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர். அவர் பெயர் ரூபன். நீண்ட நாட்களாக நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடியவர். அந்த சேல் டீடில் சாட்சியாக கையெழுத்திட்டிருக்கும் ஸ்ரீதர் என்ற வழக்கறிஞர் 2026 கும்மிடிப்பூண்டியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். சரியா? சரி, இது ரெண்டும் எப்படி ஆதாரமாகும்? சுல்தான் சிக்கந்தர் என்பவர் உண்மையிலேயே இதை வாங்கியிருக்கலாம் தானே அப்படின்னா, இப்போ போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த பக்கத்து வீட்டில் சிக்கந்தரை பார்க்க முடியாது, அண்ணனை தான் புழங்கிட்டு போகிறாங்க வீட்டில். இந்த பத்திரத்தின் மதிப்பு படி அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட்டு 18 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் பைத்தியக்காரன்றீங்க வாக்காளர்களை, இல்லையா? விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் பைத்தியக்காரனா? அவன் வாக்கையா யாருக்கு வேணாலும் போடுவான்யா. உனக்கு போடலன்னா அவன் எப்படியா பைத்தியக்காரமா? எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இன்னும் நாங்கள் களத்துக்கே வரலன்றீங்களே. 14 வருஷமாக நீங்கள் களத்தில் கீழ்ச்சதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே. தோக்கிறதுக்காகவே தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கியா உலகத்தில்? இது வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் சமயத்தில் விவாதித்தோம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 5 அல்லது 10 தொகுதியை எடுத்துக்கொண்டு கான்சன்ட்ரேட்டடாக அங்கே வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து அங்கே பணியாற்றி அந்த தொகுதியில் எப்படியாவது மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் உங்களால் ஏன் பெற முடியவில்லை? கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒருவர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள என்ன தெரியுமா சார் சொல்கிறாரு? மாற்றம் சொல்லிட்டு தெரியாமல் மக்கள் வந்து இந்த தாவேக்காவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நம்ம தாயா மக்கள் அடுத்த வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க, 2031 நம்ம ஆட்சி தான் சொல்லிட்டு கட்சியில் இருக்கவங்களாம் பேசிக்கிருக்காரு. இதே தான் 2009 நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் 2009 தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பேசுறது புற பொய். 2000 சினிமாவில் ஒரு சாதாரண இயக்குனராக இருந்த நபர் தானே. திடீர்னு சாதாரண இயக்குனராக இருந்த ஒரு நபருக்கு எந்த மருமகன் 80 லட்சம் ரூபாய் காரை வாங்கி தருகிறான்? இதற்காக அவன் தர வேண்டும்? இது இந்த கார் மருமகன் வாங்கி கொடுத்தது? இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ச்சுனர் யார் வாங்கி கொடுத்தது? எந்த மருமகன் வாங்கி கொடுத்தது? இசுசு எந்த மருமகன் வாங்கி கொடுத்தது? தெரியாத எங்களுக்குலாம். எனக்கு நான் இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். நான் ஓட்டு போடுற மக்களை நீங்கள் எப்படி சார் பைத்தியக்காரன்றீங்க? அந்த மக்கள் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அதிமுக திமுக நிராகரிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சி, எங்களுக்கு வேண்டிய ஆட்சி எதுன்றதை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இது வரைக்கும் 3 மாதம் நல்லா ஓடுதாயா? அப்போ மக்கள் இன்டெலிஜென்ட்டாக இல்லையா? நான் அவ்வளோ பைத்தியக்காரன்றேன். எங்களை தெருவில் நிப்பாட்டிட்டீங்கன்னா நீ எங்கள் தெருவில் நிற்கிற? மருமகன் கொடுத்த வண்டியில் போகிறீங்க, பக்கத்து பிளாட்டை 2 கிரவுண்டு பிளாட்டை வாங்கி
கபலீகரம் பண்ணுறீங்க. இந்த 4% 1% மாறணும் தம்பி. போய் ஒரு நிற்கிட்டோம், இங்கேயும் டெபாசிட் வாங்கி 2%க்கு மேலே எதிர்க்கட்சிகள் வேட்பாளரே போடவில்லை என்றாலும் 2% தாண்டக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும் சீமான். இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்லை அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு இழக்கிறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. ஸோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவேன்? உனக்கு ஓட்டு போட்டால் இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டால் தான்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனால தான் தப்பி தவறி கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்போவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்போவும் இந்த AK 74 இன்னும் கூட இந்த AK 74 கதை சொன்னால் கை தட்டிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க இல்லையா? உன் பின்னாடி இன்னும் இருக்கிறவங்க, உன் கூட்டத்துக்கு வந்து கை தட்டுறவங்க தான் உள்ளபடியே பைத்தியக்காரங்க. ஏன்னா நீ சொல்கிற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? நான் விஜயின் ரசிகர்கள், தாவேகவின் தொண்டர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல எனக்கு மனது வராது. ஏனென்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லை. இது போல் ஆமைக்கறி கதையை கேட்டுவிட்டு அவர்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்னா அவங்க அண்ணன் கதையும் சொல்லலை, கதை சொல்ல தெரியாது. ஆனால் ஆமகரி கதையை கேட்டுட்டு வாக்கு போடுறான்னா அவன் தானே உண்மையிலே பைத்தியக்காரனாக இருக்க முடியும். நீ வந்து உங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆணவம் வருகிறது? யோக்கியமாக இருந்துட்டு பேசினாலும் பரவாயில்லையா? நல்ல கண்ணு கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். அதை சண்முகம் கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். மக்களுக்காகவே இன்னும் கால்கள் தேய உழைக்கக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். என்ன போனால் ஒரு 5 வருஷம் மட்டும் கொஞ்சம் அடகு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். சண்முகம் இல்லை, அப்போ KB தான் அடகு வச்சார். விட்டுறவரை சரி. சம்பாதிக்கிறதுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன்ட்ட துட்டை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு காணிக்கை கொடுக்குறியா? அந்த முருகனுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்துச்சுன்னா தெரியாதா? திருட்டு போகிற எங்கேருந்து வந்து இந்த காணிக்கை வேலை கொடுக்கறதுக்கு கூட வாங்க துட்டில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சாமி நினைக்குமா நினைக்காதா? இப்படிப்பட்ட நபராக நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கேவலமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு வாக்களிக்கும் மக்களை பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு எங்கிருந்து உங்களுக்கு இந்த துணிச்சலும் ஆணவமும் வருகிறது? இடைத்தேர்தலில் வாக்கு கேட்டு போவார்ல சார், அப்போ மக்கள் இதே மக்கள் அவரை பார்த்து பைத்தியக்காரா உள்ள வராதுன்னு சொல்லி விரட்டி விடணும். அது நடக்க வேண்டும். சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை விரட்ட வேண்டும். தாவேக தொண்டர்கள் அவரை விரட்ட வேண்டும். இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் நான். நன்றி நன்றி சார்.